ஓம் சாந்தி 7/10/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உள்ள அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மெல்லாம் இறைமானவர்கள் மிக கவனமா இந்த ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை கும்பிபாக நரகத்திலிருந்து, கும்பிபாகனா மிக கொடூரமான நரகத்திலிருந்து விடுவிப்பதற்காகவே இப்ப தந்தை வந்திருக்கின்றார். இதற்காகத்தான் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அழைத்தீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ இது கொடூரமான நரகம். அந்த கும்பிபாகன்னு அது சொல்றார் பாபா. மிக கொடூரமா இருக்கும். போக போக இன்னும் அந்த 5 விகாரங்கள் அதிகமாயிட்டே போகும். ரொம்ப அதர்மம்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதனால பாபா சொல்றாரு, உங்களை இந்த கொடூரமான நரகத்துல இருந்து விடுவிப்பதற்காக தான் அப்பா வந்திருக்கிறாரு, பரமாத்மா வந்திருக்கிறாரு. இதற்காக தான் நம்மளும் கடவுளை கூப்பிட்டோம், எங்களை காப்பாத்துங்க, இந்த விஷ நதியிலிருந்து எங்களை அக்கறை சேருங்க அப்படின்ட்டு நம்ம தான் பக்தி செய்து செய்து தேடணும். பக்தியில கடவுளை தேடி தேடி அலைஞ்சோம். இப்போ நம்ம கூப்பிட்டதுனால பாபா வந்திருக்கிறாரு. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் மிகப்பெரிய கைவினைஞர் எப்படி? உங்களுடைய கைவினை என்ன? நம்ம மிகப்பெரிய கைவினைஞராம். என்ன செய்யறோம்? கையின் மூலமா ஏதோ ஒரு வினை செய்யறோம். அந்த உங்களுடைய கைவினை என்னன்னு சொல்லி சொல்றாரு. நல்லா கை தேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க நல்லா கை தேர்ந்தவங்க இந்த விஷயத்துலன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றாரு. பதில்: முழு உலகத்தையும் புதியதாக மாற்றும் கைவினையை குழந்தைகளாகிய நாம் செய்கிறோம். இப்போ முழு உலகத்தையே நம்ம மாத்துறோம், புதுசா மாத்துறோம். இது எப்பேற்பட்ட விஷயம், இது யாராலையும் செய்ய முடியாதுல்ல. அவர் தான் செய்யறாரு. ஆனா நம்மளை கருவியாக்கி செய்யறாரு. அதற்காக நாம் செங்கல், சிமெண்ட் போன்றவைகளை எடுப்பதில்லை. அதுக்காகலாம் நம்ம போய் செங்கல்லோ சிமெண்ட்டோ அதெல்லாம் எடுத்து நம்ம உலகத்தை மாத்தல. ஆனா பாபா நினைவு யாத்திரைனால் புதிய உலகத்தை உருவாக்குகின்றோம். பாபா நினைச்சு நம்ம சொர்க்கத்தை உருவாக்குறோம். நாம் புதிய உலகத்தை வடித்து கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி இருக்கின்றது சொல்லி சொல்றாரு. இப்போ எண்ணங்கள் மூலமாவே நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சொர்க்கத்தை எப்படி இருக்கும் அதெல்லாம் பாபா சொல்றாரு. அப்படியே மனதின் மூலமா நம்ம கற்பனை பண்றோம். அத உலகத்தையே நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோன்ற மகிழ்ச்சி இப்ப நம்ம இருக்குது. நாம் தான் இந்த சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகின்றோம் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நீங்கள் அவரவர் ஊரிலிருந்து புறப்படும் போது நாம் சிவபாபாவின் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறோம் என்பது புத்தியில் இருக்கின்றது என இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை இப்போ சொல்றாரு, கூறுகின்றார். நம்ம வீட்டுல இருந்து புறப்படும் போதே நம்ம என்ன புத்தியில இருக்குது? நம்ம சிவபாபாவுடைய ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்ற நினைவு நமக்கு இருக்குதான். சாது சந்நியாசிகளை தரிசிக்கவோ அல்லது சாஸ்திரங்களை கேட்கவோ நம்ம வரல. நாம் எங்க வந்திருக்கிறோம்? சிவபாபாவிடம் செல்கிறோம் என இப்ப நீங்க அறிந்திருக்கிறீங்க. உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் சிவன் மேலே இருக்கிறார்ன்ட்டு நினைக்கிறாங்க. உலகத்துல இருக்கிறவங்க கடவுள் எங்க இருக்கிறாருன்னு கேட்டா மேல கையை காட்டுறாங்க, மேல இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. அவர்கள் நினைக்கும் போது கண்களை திறந்து அமர்வதில்லை. அவங்க சன்னியாசிகள்லாம் தியானம் பண்ணும்போது அவங்க கண்ணை திறந்துலாம் தியானம் பண்ண மாட்டாங்க. கண்களை மூடிக்கிட்டு தான் தியானத்தில் அமருகிறார்கள். சிவலிங்கத்தை பார்த்து கொண்டு இருக்கலாம். சிவனுடைய கோயிலுக்கு சென்றால் கூட சிவனை நினைக்கும் போது கூட மேலே பார்ப்பார்கள் அல்லது கோவில் தான் நினைவு வரும். அவங்களுக்கு பக்தி மார்க்கத்துல சிவலிங்கத்தை பார்த்துக்கிட்டு கூட இருப்பாங்க. சிவன் கோயிலுக்கு போனா கூட பாபா நினைக்கிறாங்கன்னா, சிவனை நினைக்கிறாங்கன்னா மேலதான் பார்ப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு கோயில் தான் நினைவு வரும். பலர் கண்களை மூடிக்கொண்டு அமருகிறார்கள். நிறைய பேர் தியானம்னாலே கண்ணை மூடிக்கிட்டு தான் உட்காருவாங்க. பார்வை எங்காவது பெயர் உருவத்தில் சென்று விட்டால் நம்முடைய சாதனை தடைப்பட்டு விடும் என்று நினைக்கிறார்கள். இப்ப சாது சன்னியாசிகள்லாம் நம்ம கண்ணை திறந்துகிட்டு தியானம் பண்ணோம்னா யாரையாவது பார்ப்போம், பெயர் உருவத்துல மாட்டிக்கும், அதனால நம்ம சாதனை தடைப்பட்டுடும்ட்டு கண்ணை மூடிட்டு தான் ரிஷி முனிவர்கள்லாம் தவம் பண்ணுவாங்க. பாபா சொல்றாங்க, நாம் சிவபாபாவை நினைவு செய்தோம் என நீங்கள் அறிகிறீர்கள். இப்ப நம்ம கண்ணை திறந்துட்டு கூட நம்ம உட்காந்து என்ன யாரை பார்த்தாலும் சரி, பார்த்தும் பார்க்காம புத்தி மூலமா பாபாவை தான் நம்ம நினைப்போம். பாபாவை நினைவு செய்வோம்ன்றதை இப்ப நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. சிலர் கிருஷ்ணரை நினைக்கிறாங்க பக்தி மார்க்கத்துல, சிலர் ராமரை நினைக்கிறாங்க, சிலர் தன்னுடைய குருவை கூட நினைக்கிறாங்க. குருவினுடைய சிறிய டாலர் கூட லாக்கெட் மாதிரி செஞ்சு அணிஞ்சு கொள்கிறார்கள். நிறைய பேர் அவங்க கழுத்துல மாட்டிக்குவாங்க, குருவோடைய போட்டோவை அந்த மாதிரி மாட்டிக்குவாங்க. கீதையை கூட சிறிய டாலரை போல செய்து அணிகிறார்கள். சிலர் பகவத்கீதையை கூட சின்ன லாக்கெட் மாதிரி செஞ்சு அதை டாலரா மாட்டிக்கிறாங்கன்றாரு. பக்தி மார்க்கத்தில் அனைவருமே இவ்வாறே தான் செய்கிறார்கள். பக்தியில இந்த மாதிரி தான் எதையோ யாரையோ நினைக்கிறாங்க, வீட்டிலிருந்தும் நினைக்கிறாங்க, நினைவு யாத்திரையில் செல்கிறார்கள்.
வீட்ல இருந்து கூட இப்ப கிருஷ்ணரை நினைக்கிறாங்க, ராமரை நினைக்கிறாங்க. அப்புறம் யாத்திரையும் போகுறாங்க. நினைவிலேயே இருந்து போகுறாங்க. சித்திரங்களை வீட்டில் வைத்தும் பூஜை செய்கிறார்கள். வீட்ல ஃபோட்டோவா வச்சு பூஜை செய்றாங்க. ஆனால் இது கூட பக்தியின் பழக்கமாகிவிட்டது. பல பிறவிகள் யாத்திரையாக செல்கிறார்கள். பக்தியோட பழக்கம் என்னன்னா, பல பிறவியா நம்ம வந்து அந்த கங்கைக்கு போறது, காசிக்கு போறது, அந்த மாதிரி யாத்திரையாக போகிறோம்னு சொல்றார். 4 தாமங்களுக்கும் யாத்திரை செல்கிறாங்க. 4 தாமங்கள் என ஏன் சொல்றாங்கன்னா, கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்னு எல்லா பக்கமும் கோயில்களுக்கு போகிறாங்க. 4 இடங்களையும் வலம் வருகின்றார்கள். அதனால தான் 4 தாம், சார்தாம் யாத்திரைன்ட்டு பக்தியில சொல்லுவாங்க. 4 பக்கமும் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அமர்நாத் அந்த மாதிரி விதவிதமான கோயில்களுக்கு போயிட்டு வருவாங்க. 4 பக்கமும் நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், சவுத்து, அதெல்லாம் பக்தி மார்க்கத்துல சொல்றாரு. பக்தி மார்க்கம் ஆரம்பிக்கும் போது ஒருவரின் பக்தி தான் செய்கிறாங்க. மொத துவாபரயுகத்தில் பக்தி ஆரம்பிக்கும் போது ஒருவருடைய பக்தி தான் ஆரம்பிச்சது. சிவனை வழிபடுற பக்தி தான் ஆரம்பிச்சது. அதற்கு தூய்மையான பக்தி என்று பெயர். சதோப்பிரதானமாக இருந்தனர். அப்போ சிவனை மட்டும் ஆச்சாரமாக இருக்கும். சிவனை மட்டும் சிவலிங்கத்தை வழிபடும் போது சதோப்பிரதானமான பக்தி தான் இருந்தது. ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாங்க. வீட்டில் சிவலிங்கம் இருந்தாலும் ரொம்ப தூய்மையாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாங்க. பக்தி கூட சதோப்பிரதானமாக ஒரு காலத்தில் இருந்தது. இச்சமயம் எப்படி இருக்குது? பக்தி தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. பக்தியும் அசுத்தமாகி விட்டது. பல பேரை நினைவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப பக்தி வந்து ஒருத்தரையே நினைக்கிறது இல்ல. எல்லா கடவுளையும் வழிபடுறாங்க. இப்ப எல்லா திருவிழாவையும் செய்யறோம். அந்த திருவிழாவுக்கான அந்தந்த கடவுளையும் வழிபடுறோம். திடீர்னு சரஸ்வதியை பூஜை செய்வோம். திடீர்னு பார்த்தா கணபதியை பூஜை செய்வோம். அதை செஞ்சுட்டு தூக்கி போட்டுருவோம். அவ்வளவுதான். அந்த 3 நாள் வச்சுட்டு கொண்டு போய் போட்டுருவோம். அது பொம்மை பூஜை மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லாரையும் வழிபடுற பக்தி மாதிரி தமோ பிரதான பக்தி ஆயிடுச்சு சொல்லி பாபா சொல்றாரு. தமோ பிரதானமான 5 தத்துவங்களால் ஆன உடலையும் பூஜிக்கிறாங்க. சரி, பொம்மைகளை தான் வழிபட்டாங்கன்னா, சிலைகளை வழிபட்டாலும் இப்போ வந்து 5 தத்துவங்களான உடலையும் இப்போ பக்தி செய்கிறாங்க. அப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மனித சரீரத்தில் இருக்கிற சாமியார்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட அவங்களையும் கூட பக்தி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க, பூஜிக்கிறாங்க. இப்போ சாய்பாபா அந்த மாதிரி அவங்களாம் குருவா இருக்கிறாரு. அவரையும் வந்து வழிபடுறாங்க இல்லையா? அவரையும் பொம்மையா செஞ்சு வச்சு அவரையும் வழிபடுறாங்க. அந்த மாதிரி 5 தத்துவங்களாலான உடலை கூட இப்போ பூஜிக்கிறாங்க. அது தமோ பிரதானமான தத்துவங்களின் பூஜை ஆகும். இந்த 5 தத்துவங்களான உடலை நம்ம பூஜிக்கிறது வந்து தமோ பிரதானமான தத்துவங்களின் பூஜைன்ட்டு பெயர்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் இந்த விஷயங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. பக்தியில இருக்கும்போது நமக்கு புரியாது. இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், ஆனால் புத்தி எங்காவது அலைந்து கொண்டு இருக்கின்றது சொல்லி சொல்றாரு. இங்க இப்போ நம்ம கிட்ட வந்துட்டாரு. இங்கேதான் உட்கார்ந்துருக்கிறாங்க, இருந்தாலும் புத்தி அவங்களுக்கு எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்றாரு. இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு சிவபாபாவை நினைக்க கூடாது. பாபா சொல்றாரு, இங்க வந்து நமக்கு ராஜ யோகம்னாலே கண்களை திறந்து கொண்டு யோகம் பண்றது தான். நம்ம வந்து புத்தி மூலமா யோகம் பண்றோம். கண்ணை மூடி யோகம், உடலை வருத்திக்கிட்டு அந்த யோகம், சுவாச பயிற்சி, அந்த மாதிரி அஷ்டாங்க யோகம், இதெல்லாம் நம்மளது ஹடயோகமே கிடையாது. நம்மளது வந்து ராஜ யோகம். புத்தி மூலமா யோகம். புத்தி மூலமா பாபாவை நினைவு செய்யுது. நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தா கூட நீங்க வந்து பகவானை நினைவு செய்யலாம். நீங்க எதை வேணாலும் பார்க்கலாம், யாரை வேணாலும் பார்க்கலாம். ஆனா நீங்க நெற்றி புறத்துல இருக்கிற ஆத்மாவை தான் நீங்க பார்ப்பீங்க, யாரை பார்த்தாலும். ஆனா உங்க புத்தி சிவனை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து ராஜயோகம். இது ஈஸியான யோகம். இங்க குழந்தைகளாகிய நீங்க கண்ணில் மூடக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்கிறாரு. மூடிக்கிட்டு பாபா நினைக்க கூடாது. ஏன்னா மாயா வந்து பிரவேசம் ஆயிடும். பாபா மிக மிக தொலை தேசத்தில் இருக்கக்கூடியவர் என அறிகிறீர்கள். இப்ப நமக்கு தெரியும் பாபா பரந்தாமத்துல ரொம்ப தூரத்துல இருக்கிறார். அவரே தான் வந்து குழந்தைகளுக்கு இப்ப ஸ்ரீமத் கொடுக்கிறார். கடவுள் தான் வந்திருக்கிறாரு. இங்க வந்து பிரம்மா உடல்ல அவதரிச்சு நமக்கு உயர்ந்த வழியை காட்டுறாரு. ஸ்ரீமத் வழி நடந்தால்தான் உயர்ந்த தேவதைகளாக ஆவீர்கள். பகவான் சொல்ற வழிபடி நடந்தாதான் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போய் தேவதையா ஆக முடியும்னு சொல்லி சொல்றாரு. தேவதைகளின் ராஜ்யம் முழுவதும் உருவாகி கொண்டு இருக்கிறது. இப்ப பாபா வந்து எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு படிப்பினை கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஞானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதன் மூலமா முழு ராஜ்யமே இப்ப உருவாயிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டு தேவதைகளின் ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். இப்ப நம்ம இங்க சென்ட்ரல்ல உட்காந்துட்டு, மதுபனில் உட்காந்துட்டு தேவதைகளோட ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. அது எப்படி உருவாகின்றது என்று உங்களுக்கு தெரியாது. ஆனா வந்து இது வந்து நம்ம சொர்க்கத்தோட ராஜ்யம் வந்து உருவாயிட்டு இருக்குது. ஆனா எப்படி உருவாகுதுன்றது நமக்கு தெரியாது. அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது பாபா நமக்கு தந்தையாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு.
படிக்க வைக்கின்றார் சொல்லி சொல்றாரு. அப்பாவா வந்திருக்கிறாரு, அது ஆசிரியராகவும் நம்ம படிக்க வைக்கிறார். பிறகு உடன் அழைத்தும் செல்கிறார். அப்புறம் குருவா இருந்து சத்குருவா இருந்து நம்மளை கூடவும் அழைச்சிட்டு போறாரு. அவர் விட்டுற மாட்டாரு. நம்ம இந்த சாக்கார உலகத்துல நம்ம விஷக்கடல்ல தான் வாழறோம். ஆனா பாபா நினைவுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப வாழும்போதும் துணைவனா இருக்கிறாரு. நம்ம உடலை விட்டு போகும்போதும் நம்ம இங்க அவருக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்குது. ஸ்காலர்ஷிப்னா கடைசி நேரத்துல உதவி செய்யறாரு பாபா. வந்து நமக்கு அந்த உடலை விட்டு போராட்டம், மரண போராட்டம்னு சொல்லுவாங்க. அந்த உடலை விட்டு போறதுக்கு ஆத்மா போராடும். அந்த டைம்ல பாபா ஹெல்ப் பண்றாரு. யார் மூலமாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஒரு லிஃப்ட் மாதிரி கிடைச்சிரும். டக்குன்னு நம்ம வந்து பாபா கூட போயிரும், சூட்சும லோகத்துக்கு போயிரும். இந்த படிப்பு தான் கடைசியில உதவி செய்யுது. புத்தியில அந்த ஞானம் வரணும், இல்லைன்னா பாபாவுடைய நினைவு வரணும். வரும்போது நம்ம கரெக்டா பாபாவோட நினைவுல சரீரத்தை விட்டுறோம். எப்பேற்பட்டவங்களுக்கும் பாபா வந்து உதவி செய்யறாரு. வயசான மாதாஸ் கூட அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பாபா பாபா தான், ஞானம் கூட அதிகம் இருக்காது. மேரா பாபான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பாவனையோட அவங்க வந்து பாபாவை நினைப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பாபா வந்து சத்கதி கொடுக்குறாரு, சத்கதியை அளிக்கிறார். விட்டுட்டு போயிடல, யாரையுமே கூட்டுக்கிட்டே போறாரு. சத்கதியை அளிக்கிறார் என அறிகிறீர்கள். குருக்கள் யாருக்கும் சத்கதி அளிக்க முடியாது. இப்ப நம்ம குரு, சாமியார், சன்னியாசிகள்ட்ட போறோம் இல்லையா, அவங்களால யாருக்கும் சத்கதியெல்லாம் கொடுக்க முடியாது. அவங்கள கேட்டாலே முக்தி ஜீவன் முக்தினா அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நம்மளை கூட்டிட்டு போக மாட்டாங்க. அவங்க யாராலையும் முக்தி ஜீவன் முக்தி அளிக்க முடியாது. இங்கே ஒருவரே நமக்கு தந்தை, ஆசிரியர், சத்குரு என உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது சொல்லி சொல்றார். தந்தை இப்ப ஆஸ்தி அளிக்கிறார். சத்குரு பழைய உலகத்துல இருந்து புதிய உலகத்திற்கு அழைத்து செல்கிறார். இப்ப கடவுளே நமக்கு வந்திருக்கிறாரு, அப்பாவா வந்து ஆசி கொடுக்கறாரு. இப்ப பழைய உலகத்துல இருந்து நம்மள சொர்க்கத்துக்கு அழைத்து போகிறார். இந்த விஷயங்கள் அனைத்தையும் வயதான தாய்மார்கள் புரிந்து கொள்ள முடியாது. இங்க வந்தாலும் சில வயதான மாதாஸ் படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு ரொம்ப புரியாது. நம்ம சொல்ற விஷயம் எல்லாம் புரியாது. இருந்தாலும் அவங்க பக்தியில எப்படி பகவானை வழிபட்டாங்களோ அந்த ஒரு பாவனை அவங்களுக்கு இருக்கும். அதனால அவங்க வந்து பாபான்னு ஏத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு தடவை மனசுல ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்படியே பாபாவை அந்த மாதிரியே நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர்களை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் என்னன்னா, வயதான மாதாஸ்களுக்கு தன்னை ஆத்மான்ட்டு உணர்ந்து சிவத்தந்தையை நினைக்கணும், அவ்வளவுதான். மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு தேவையில்லை. நிறைய ஞானம்லாம் அவங்க குழம்பிக்க தேவையில்ல. அவங்க தன் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு, இந்த உடல் நான் கிடையாது, நான் ஆத்மா நடிக்க வந்திருக்கேன், நான் இந்த உடல் அழிஞ்சிரும், நான் அழிய மாட்டேன்ற அந்த ஞானம் அவங்களுக்கு இருந்து பாபாவை நினைச்சாங்கன்னா போதும், பாவம் அழிஞ்சிரும். இது மட்டும்தான் அவங்களுக்கு வயதான மாதாஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம்னு சொல்லி பாபா சொல்றார். நாம் சிவபாபாவின் குழந்தைகள். நமக்கு சொர்க்கத்தின் சொத்தை கொடுப்பார். நம்மலாம் வந்து கடவுளுடைய குழந்தைகள். அவர் நமக்கு சொர்க்கத்தின் சொத்தை இப்ப கொடுக்கிறார். வயதான தாய்மார்களுக்கு இவ்வாறு கிளி போன்று புரிய வைக்க வேண்டும். இப்ப வயதான மாதாஸ் இருக்கிறாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு ஞானத்தை போட்டு திணிக்காதீங்க, அவங்க குழம்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க கிளி மாதிரி புரிய வைங்க. என்னன்னா பாபா வந்திருக்கிறாரு, ஆத்மான்னு புரிஞ்சு அவரை நினைக்கணும், அவர் நம்மள சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடுவாரு, அவ்வளவுதான். இதை சொன்னீங்கனாலே போதும். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பாபாவோட வந்து சொத்தை அடைவதற்கு உரிமை இருக்கிறது. யாரா இருந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பா இறைவனுடைய குழந்தைகள் தான். அவங்களுக்கு இறைவனுடைய ஆஸ்தி கண்டிப்பா கிடைக்க உரிமை இருக்குதுன்னு சொல்றாரு. மரணம் எதிரிலேயே காத்திருக்கின்றது. இப்ப எல்லாருக்கும் மரணம் காத்துட்டு இருக்குது. எப்படி வேணாலும் மரணம் வரும். மரணம்ன்றது அந்த உடலுக்கு தான். அந்த கணக்கு வழக்கு முடிஞ்ச உடனே அந்த உடலை விட்டுட்டு அந்த ஆத்மா போயிடும், அவ்வளவுதான். அதனால எல்லாருக்குமே இப்ப மரணம் இருக்கு. யாருமே ஆனானப்பட்டவங்க யாரா இருந்தாலுமே சரி, அந்த உடலை விட்டு போய் தான் ஆகணும். மைக்கேல் ஜாக்சன் கூட ஏதேதோ பண்ணி சாகவே கூடாதுன்ட்டு பண்ணாரு. ஆனா கடைசியில அவருக்கும் மரணம் வந்ததுதான். அந்த மாதிரி யாருமே மரணத்துல இருந்து தப்பிக்க முடியாது. அந்த ஜனனம்னு இருந்தா மரணம்னு ஒண்ணு இருக்கும். அந்த உடலை விடுற நேரம் நமக்கு கண்டிப்பா இருக்குது. அதனால மரணம் தலை மேல இருக்குதுன்றாரு. பழைய உலகம் மீண்டும் நிச்சயமாக புதிதாக மாற வேண்டும். எப்படி நமக்கு பிறக்கிறோம், இறக்குறோம், குழந்தையா இருந்து பெருசாகி நம்ம கடைசியா உடலை விடுறோம், அதே மாதிரிதான் இந்த பழைய உலகம் கூட மீண்டும் நிச்சயமா புதிய உலகமா மாறும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்படி இப்ப காலை வருது, இரவு வருது இல்லையா, பகல் பொழுது வருது, இரவா மாறுது, திரும்ப இரவு வந்து பகலா மாறுது. எதையும் தடுக்க முடியல இல்லையா நம்மளால. அது மாதிரி இந்த பழைய உலகம் கண்டிப்பா புதிய உலகமா மாறுன்றாரு. புதியது பழையதாக தான் ஆகணும். ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு சில மாதங்களே ஆகின்றது இல்லையா, பிறகு பழையதாக மாறுவதில் 100 வருடங்கள் எடுக்கிறது. இப்ப புதுசா வீடு கட்டுறதுக்கு ஈஸியா கட்டிடுறாங்க, ஆனாலும் அது பழசாகிறது கொஞ்சம் லேட்டா தான் ஆகுது. அதே மாதிரிதான் இந்த பூமியும் 5000 வருஷம் ஆகுது இந்த உலகம் வந்து பழசாகிறதுக்கு. ஆனா அவர் ஒரு 100 வருஷத்துலயே பாபா வந்து புதுசான உலகமா மாத்திடுறாரு. இந்த பழைய உலகம் இப்போது அழிய போகின்றது என குழந்தைகளாக நீங்கள் அறிகிறீர்கள். இப்ப நமக்கு தெரியுது
அது சண்டை சச்சரவுலாம் வருது. கண்டிப்பா இந்த பழைய உலகம் முடிய போகுது. ஏன்னா ஏற்கனவே இந்த வெயிலு, மழை எல்லாம் வந்து முன்ன இருக்கிற மாரி இல்ல. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாரிலாம் இல்ல. இப்ப அதிக மழை, அதிக வெயில் அப்படிதான் வாட்டுது இல்லையா? இந்த சண்டை போன்றவைகள் மீண்டும் 5000 வருடங்களுக்கு பிறகு நடக்கும். இ இதே மகாபாரத போர், இதே 3ஆம் உலக போரு திரும்பவும் 5000 வருஷத்துக்கு பிறகு நடக்கும். இந்த விஷயங்கள் அனைத்தும் வயதானவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. இதெல்லாம் வந்து வயசானவங்களுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து அவங்க காலத்துல அவங்க கேள்விப்பட்டது. அத பத்தி தான் அவங்க பேசுவாங்க. இப்ப நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால இந்த மாரி சண்டை வரப்போது, 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்ப நடக்க போகுது. இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது டீச்சரின் வேலையாகும். இருந்தாலும் யார் ஆசிரியரோ அவங்க வந்து இதெல்லாம் சரியா சரியா நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் இப்படிதான் நடக்கும்ன்றத புரிய வைக்கிறது ஆசிரியரோட வேலைன்னு சொல்லி சொல்றாரு. அவர்களை பொறுத்தவரை தன்னை ஆத்மான்று உணர்ந்து தந்தை நினைகள் என்ற ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு போதும் வயதானவங்களுக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாக்களாகிய நீங்கள் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவங்க. நம்ம எல்லாருமே பரந்தாமத்துல வசிக்கக்கூடிய ஆத்மாக்கள். பிறகு இங்கு வந்து சரீரத்தை ஏற்று நடித்து கொண்டு இருக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. உண்மையிலே இது உங்களுடைய இந்த உலகம் வந்து நம்மளுடைய பெர்மனன்ட்டான உலகம் கிடையாது. நமக்கு வந்து பெர்மனன்ட் பிளேஸ் பரந்தாமம் தான். அங்க தான் நம்ம இருந்தோம். அங்க தான் ஆத்மா நம்ம இருந்தோம். புள்ளியா இருந்தோம். பிறகு இங்க வந்து வெவ்வேறான உடல் எடுத்து இங்க நடிக்கிறோம். நடிச்சு நடிச்சு அந்த சரீரத்தை விட்டுட்டு விட்டுட்டு வேற வேற நடிப்பை நடிச்சுட்டே இருந்தோம். ஆத்மா இங்குதான் சுகதுக்கத்தின் நடிப்பை நடிக்கின்றது. ஆத்மா பரந்தாமத்துல அதுக்கு நடிப்பே கிடையாது. இங்க சாக்காரத்துல வந்து உலகத்துல தான் வந்து சுகத்தையும் பாக்குது, துக்கத்தையும் நடிப்பையும் நடிக்குதுன்றாரு. முக்கியமான விஷயம் என்னை நினையுங்கள் மற்றும் சுகதாமத்தை நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். இப்ப நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம துக்க கடல்ல இருந்தோம். துக்கத்துல மூழ்கி போய் இருந்தோம். இப்ப நம்ம பாபாகிட்ட வந்தோடனே நம்ம பாபாவை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம சொர்க்கத்துக்கு போறோம்ன்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம சந்தோஷமா மாறிட்டோம். துக்கமே போயிடுச்சு, நமக்கு சுகமாயிட்டோம். அதனால நீங்க முக்கியமான விஷயமே என்ன நினைங்க, போக போற இடம் சொர்க்கம். அதை மட்டும் நினைங்க, குஷி குஷியா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவை நினைவு செய்வதால் பாவங்கள் விலகி போயிடும். பாபா நினைச்சாதான் 63 ஜென்மம் நம்ம பண்ணியிருக்கிற பாவம் தலை மேல சுமையா இருக்கு இல்லையா? கண்டிப்பா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பாவங்கள் நிறைய பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த பிறவிலே நம்ம நிறைய செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி தான் போன போன பிறவிகள்லாம் கண்டிப்பா பண்ணியிருப்போம். அந்த பாவங்கள்லாம் விலகணும்னா நம்ம வந்து பாபாவை நினைச்சாதான் போகும். மேலும் சொர்க்கத்திற்கும் இப்ப போகலாம்னு சொல்றாரு. இப்போது யார் எவ்வளவு நினைவு செய்யறாங்களோ அவ்வளவு பாவங்கள் நீங்கும். இப்ப நமக்கு வந்து பாபாவை நம்ம எவ்வளோ நினைவு செய்கிறோமோ அவ்வளோ நல்லது நமக்கு. நம்ம யார் கூடயும் நம்ம கூட யாரும் பேசுறதுக்கு இல்லையே, நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்னு நினச்சி கவலைப்படவே தேவையில்ல. அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பாபாவை நினைக்கிறது தான் அவ்வளோ பாவம் நம்மக்கிட்ட இருந்து போகும். அதனால ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கணும். பாபா ஒருத்தர் நம்ம கூட இருந்தாலே போதும், நம்ம பாவம்லாம் அழிஞ்சிரும். நம்ம வந்து சக்திசாலியா மாறிடலாம். அதனால நீங்க யார் இப்போ இந்த நேரத்துல எவ்வளோ நினைவு பாபா செய்றாங்களோ அவ்வளோ பாவங்கள் அவங்களுக்கு நீங்கும்னு சொல்லி சொல்றாரு. வயதானவர்கள் மறந்து போகின்றார்கள். வயசானவங்க அடிக்கடி மறந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஞானமே மறந்துடும். அப்ப பாபாவையும் மறந்துடுறாங்க. சத்சங்கங்களில் சென்று கதை கேட்கிறாங்க இல்லையா? அவர்களுக்கு அடிக்கடி பாபாவின் நினைவை ஏற்படுத்தணும். இப்ப வயதானவர்கள் இங்கேயும் வராங்க. திடீர்னு பார்த்தா சத்சங்கங்கள் போய் அங்க கதை கேட்கறாங்க. அதனால வழி மாறி போயிட போறாங்க. அவங்களுக்கு அடிக்கடி பாபாவை நினைவு ஏற்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்றுத்தரப்படுகிறது. இப்ப ஸ்கூல்ல எல்லாம் கல்வி சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? கதை கூறப்படுவது இல்லை. அங்க வந்து ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான். அங்க கதைலாம் சொல்ல மாட்டாங்க. பக்தி மார்க்கத்தில் நீங்க நிறைய கதைகளே கேட்டிருக்கிறீங்க. இது கூட ஸ்கூல். இங்க கதையெல்லாம் பாபா சொல்ல மாட்டாரு. இது கதையெல்லாம் நிஜம்தான். இங்க பாபா சொல்றதெல்லாம் கதை கிடையாது. நிஜமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பக்தியில நம்ம கேட்டதெல்லாம் கதை தான். ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே கதை தான். அது வந்து சாஸ்திரங்கள் தான். ஒரு ஒரு மனிதன்னா உட்காந்து எழுதுனது தான் அந்த கதைகள்லாம். அந்த கதையை தான் நம்ம பக்தியில கேட்டு வந்திருக்கிறோம். எல்லாமே எதுலையுமே அதுல உண்மை கிடையாது. எல்லாமே மாவுல உப்பு கலந்துருக்கிற மாதிரி தான் பக்தி மார்க்கத்துல இருக்கிற கதைகள். ஆனால் அதனால் எந்த நன்மையுமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த கதைகள்னால உங்களுக்கு எந்த நன்மையுமே இல்லை. சீச்சி உலகத்துல இருந்து போக முடியாது. அதனால உங்களுக்கு முக்தியோ ஜீவன் முக்தியோ கிடைக்காது. பிறப்பிறப்புல இருந்து தப்பிக்க முடியாது அந்த கதைகளை கேட்கறதுனால. அதனால இந்த உலகத்துல இருந்து உங்களால போக முடியாது. மனிதர்கள் படைக்கக்கூடிய தந்தையும் அவரது படைப்பையும் அறியவே இல்லை. இப்ப உலகத்தார் இருக்காங்கல்ல,
இந்த உலகம் தான் நெஜம், இந்த வாழ்க்கை தான் நெஜம், நம்ம இன்னும் ஒரு 10,000 வருஷம் இங்கேயே இருக்கு, 40,000 வருஷம் இங்கேயே இருக்க போகிறோம், இந்த உடம்புலயே நடிக்க போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அறியாமை இருளில் கும்பகர்ணன் தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து மனிதர்கள் படைக்கக்கூடிய தந்தையை கூட அவங்க புரிஞ்சிக்கல. அவங்க படைப்பவர் யாரு, கடவுள் யாரு, அவரோட படைப்பு என்ன, எதையும் தெரிஞ்சுக்காம அறியாமையில இருக்கிறாங்க. தெரியாதுன்ட்டு சொல்றாங்க. நீங்கள் கூட முன்பு தெரிந்திருக்கவில்லை. நம்ம கூட முன்னாடி அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்மளும் பக்தி செஞ்சுட்டு இருந்தோம். கடவுள் யாருன்னு தெரியாம தான் இருந்தோம். இப்போது நீங்க பக்தி மார்க்கத்தை நன்கு தெரிந்து கொண்டீர்கள். இப்போ நம்ம ஞான மார்க்கத்துக்கு வந்த உடனே பாபா சொல்ல சொல்ல உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். பலர் வீட்டில் கூட மூர்த்திகளை வைக்கிறார்கள். சிலர் வீட்டிலேயே சிவலிங்கம் வச்சிருப்பாங்க. அது மாதிரி சிலைகள்லாம் வச்சிருப்பாங்க. கிருஷ்ணர் ராமர் சிலையெல்லாம் வச்சிருப்பாங்க. அதே பொருள்தான் சில கணவன்மார்கள் மனைவிடம் நீ வீட்டிலேயே சிலையை வைத்து பூஜை செய் என்கிறார்கள். இப்ப பாருங்க, சிலர் கணவன்லாம் என்ன சொல்றாங்க, நீ வந்து கோயிலுக்கு கூட போவனா, வெளியில அலைந்து திரிந்து ஏன் செல்கிறாய்ன்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டிலேயே இருந்து சிலையை வச்சு பூஜை செய்யு, எதுக்கு வெளியெல்லாம் அலையிறன்னு சொல்லி கேட்குறாங்க கணவன்மார்கள். ஆனால் அவர்களுக்கு பாவனை இருக்கின்றது. இப்போது தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்வது பக்தி மார்க்கத்தில் ஏமாற்றம் அடைவது என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அந்த மாதாஸ்க்கு வந்து வீட்டில் வந்து அவங்க வந்து பூஜை செய்கிறாங்களே, அவங்க பாவனையாக பூஜை செய்கிறாங்க. இப்போது நம்ம வெளியே போய் அலையிறது, தீர்த்த யாத்திரைக்கு போகிறதுலாம் பக்தி மார்க்கத்தில் நமக்கு ஏமாற்றம் தான் மிச்சம்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. நீங்கள் என்ன தான் போனாலும் உங்கள் பாவமும் அழியாது, நீங்கள் ஜீவன் முக்தியும் உங்களுக்கு கிடைக்காது. சும்மா ஒன்றா நீங்கள் போயிட்டு வரலாம். பக்தியில் ஏமாற்றமே மிஞ்சம்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் பல முறை 84 பிறவிகளின் சக்கரத்தை இப்போ சுற்றி இருக்கிறீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் பல பிறவிகள் எடுத்து 84 முறை இந்த சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறீங்க. இந்த கல்பம் எத்தனையோ தடவை இதே மாதிரி கல்பமாக நீங்கள் 84 பிறவி நடிச்சிருக்கிறீங்கன்றாரு. சத்தியுகம் திரேதாவில் யாரும் யாத்திரை செல்வதில்லை. ஆனால் சொர்க்கத்தில் யாருமே கோயிலெலாம் கிடையாது, காசி ராமேஸ்வரம்லாம் கிடையாது. நான் போயிட்டு வரேன்லாம் வயசானவர்கள்லாம் கிளம்ப மாட்டாங்க. லட்சுமி நாராயணனுக்கு வயசுலாம் ஆகாது. 150 வருடம் ஆனாலும் அவங்க உடல் வந்து அப்படியே தான் இருக்கும். அந்த உடலுக்கு எந்த ஒரு வயசும் ஆகாது, ஆயுள் நீடிக்கும். ஏன்னா இங்கேயே பாபா வந்து ஆயுஷ்மான் பவன்ற வரதானம் கொடுத்துறாரு, நல்லா நீண்ட ஆயுளோட வாழுங்கன்ட்டு. அதனால சுருக்கம் கூட விழாது அவங்க முகத்துல. அப்ப அவங்க எதுக்கு கோயிலுக்கு போகணும்? அங்க வந்து கோயிலுக்கு போக வேண்டிய, யாத்திரை போக வேண்டிய அவசியமே இல்லை. வானப்பிரஸ்த நிலையெல்லாம் அங்க கிடையாது. ஒரு காட்சி கிடைக்கும், சரீரம் விட்டுட்டு இன்னொரு சரீரத்துக்கு போயிடுவாங்க, அவ்வளோதான். அந்த ஞானம் மட்டும் அவங்களுக்கு இருக்கும். அங்கே எந்த கோயிலுமே கிடையாது. இந்த யாத்திரைகள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். ஆனால் இந்த பக்தி வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா திரேதா யுகத்தில் தான். இந்த யாத்திரை செய்கிறதெல்லாம் இந்த பக்தியில் தான் சொல்லி சொல்கிறார். ஞான மார்க்கத்தில் இது எதுவுமே கிடையாது. இப்போ கூட நமக்கு ஞானம் கிடைச்சிருக்கு இல்லையா, நம்ம எங்கேயா யாத்திரைக்கு போகிறோமா, நம்ம பண்ணுறோம், ஒரே ஒரு யாத்திரை செய்கிறோம். என்ன யாத்திரைனா பரந்தாமத்துக்கு நினைவு யாத்திரை செய்கிறோம். பாபாவை நினைக்கிறோம். புத்தி மூலமாக ஒரு செகண்டில் பரந்தாமம் போயிடும். இதே நம்ம வந்து காசிக்கு போனோம், ராமேஸ்வரம் போனோம்னா ட்ரெயின் புக் பண்ணோம், ஃப்ளைட்டு புக் பண்ணணும், அவ்வளோ செலவாகும். இல்லை நடந்து போனோம்னா நம்மளால முடியாது. இப்போ பாருங்க, நம்ம பரந்தாம அமர்நாத்தில் இருக்கிற லிங்கத்தை தான் நம்ம அவருடைய ஜட சிலையை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையால அமர்நாதனையே நம்ம போயிட்டு பரந்தாமத்தில் தரிசிச்சுட்டு வரோம். டெய்லியுமே நம்ம பாபாவை நினைக்கிறோம். அமிர்த வேலையில் ஒரு செகண்டில் புத்தி மூலமாக பரந்தாமத்துக்கு போயிடும். பாபாவை அப்படியே சைத்தன்ய ரூபத்தில் நாமளும் சந்திச்சுட்டு வந்துடுறோம். ஆனால் பாருங்க, இங்கே கால் மூலமாக நடந்து அமர்நாத்துக்கே போனாலும் லிங்கத்தை தான் பார்க்க முடியும், அவரை பார்க்க முடியாது இல்லையா. இருந்தாலும் சக்தி கிடைக்கும், இருந்தாலும் அந்த அளவுக்கு சைத்தன்யமாக அவரையே பார்க்க முடியாது. இப்போ நம்ம டெய்லியுமே அவரை நினைக்கிறோம். ஆத்ம உணர்வில் உட்கார்ந்த இடத்துலயே பாபாவை நினைக்கிறோம். நினைக்க நம்ம பாவம்லாம் அழியுது. ஞான மார்க்கத்தில் இந்த மாதிரி யாத்திரை செய்ய வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அவைகளுக்கு பக்தி என்று தான் பெயர். ஞானத்தை அளிப்பவர் ஒருவரே, வேறு யாருமே கிடையாது. இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஞான கடல், அவர் சிவன் தான், அவர் ஒருத்தர் தான். கடவுள் தான் வந்து ஞானத்தை கொடுக்குறாரு. அந்த பக்தி மீது வைராக்கியம் வரும்போது தான் அந்த ஞானம் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றார். ஞானத்தினால்தான் சத்கதி கிடைக்கிறது. இப்போ ஞானத்தினால்தான் நமக்கு வந்து ஜீவன் முக்தியே கிடைக்குது. நம்ம வந்து இந்த ட்ராமாவே முடிச்சுட்டு இந்த உடலில் பிறப்பிறப்பு சூழல்லேருந்து தப்பிச்சு பரந்தாமத்துக்கு போகிற வழியே முக்தியே இப்போ தான் கிடைக்குது. எல்லாருக்குமே கிடைக்குது. முழு உலகத்துக்கும், நமக்கு மட்டும் கிடையாது. இந்த ஞானத்தின் மூலமாக சத்கதி முழு உலகத்துக்குமே கிடைக்குது. நமக்கு ஜீவன் முக்தி கிடைக்குது வாழும்போதே சத்கதி. அவங்களுக்கெல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு முக்தி கிடைக்குது. ஏன்னா அவங்க கேட்டது பரந்தாமத்துக்கு போகணுன்றாங்க. ஐயோ வேணாம் கடவுளை, எனக்கு பிறப்பே வேணான்னு சொல்கிறாங்க. கடைசியில் அப்படியே அவங்கள
பரந்தாமத்துக்கு பாபா முக்தி கொடுத்து கூட்டு போயிறாரு. நம்மளை இங்கே இருந்துக்கிட்டே நமக்கு ஜீவன் முக்தி அளிக்கிறார். உடலில் இருந்தாலும் நம்ம இப்பயே பாதி இறந்த நிலை தான், இறந்துட்டோம், அந்த பழைய பிறவியில் இறந்துட்டோம். இறந்து இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ பாபா கூட நம்ம ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்குறோம். வாழும்போதே முக்தி, அது எப்பேற்பட்ட விஷயம். வாழும்போதே எதன் மேலேயும் ஆசை இல்லை, சந்தோஷமாக இருக்கிறோம், எந்த ஒரு திருப்தியாக இருக்கிறோம், கவலையே கிடையாது, எந்த பற்றியும் கவலை கிடையாது. பாபா நினைவில் பாபா கூட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது எப்பேற்பட்ட வாழ்க்கை, இதுதான் ஜீவன் முக்தி. நமக்கு இதே வாழ்க்கையை தான், இதே மாதிரி இங்கே எப்படி வாழறோமோ அதே மாதிரி தான் சொர்க்கத்தில் நம்ம போய் வாழ போகிறோம். அடுத்த பிறவி நமக்கு அது மாதிரி ஆகிடும். அதனால தான் இங்கேயே நமக்கு அந்த ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு. ஞானத்தினால்தான் இப்போ சத்கதியே கிடைக்கிறது சொல்லி சொல்கிறாரு. அவங்கெல்லாம் இப்போ பாபா சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. கேட்காதவங்க துவாபர யுகத்துலேருந்து வந்து நடிப்பாங்க. அவங்களுக்கு ஜீவன் முக்தி அவங்களுக்கும் இருக்கும், இருந்தாலும் அவங்க சொர்க்கத்துக்கு வர முடியாது. அவங்க பரந்தாமத்தில் இருப்பாங்க. முக்தி மட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஞானத்தின் மூலம் தான் முழு உலகத்துக்கே சத்கதி கிடைக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். சத்கதி அளிப்பவர் ஒரே ஒரு தந்தை தான். இப்போ நமக்கு ஜீவன் முக்தி கொடுக்குறவர், எல்லா உலகத்துக்கே நல்ல கதி கொடுக்குறவர் ஒரே ஒரு கடவுள். அவர் அப்பாவாக இருக்கிறார், பரமபிதா பரமாத்மா. சிவபாபாவிற்கு யாரும் ஸ்ரீ ஸ்ரீ என கூற மாட்டார்கள். அவருக்கு எந்த பட்டமுமே தேவையில்லை. அவர் பாருங்க, அவர் எப்பயுமே அவர் பிறப்பிறப்பிலே வர்றதில்லை. அவருக்கு பட்டம் கூட தேவையில்லை. அவரை யாரும் ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபான்னு கூட சொல்ல மாட்டாங்க. அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை சிவபாபா என்று கூறுகின்றார்கள். சிவபாபா, நாங்கள் பதித்தமாகிவிட்டோம், எங்களை தூய்மையாக்குங்கள் என நீங்கள் அழைத்தீர்கள். நம்ம தான் கூப்பிட்டோம், பதித்த பாவனா வாருங்கள்ட்டு. அதனால தான் வந்திருக்கிறார். பக்தி மார்க்கத்தின் புதை குழியில் கழுத்து வரை மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள். இப்போ நம்ம பாருங்க, புதை குழியில போய் மாட்டிட்டு இருக்கிறீங்க. பக்தி பண்ணி பண்ணி இப்போ நம்ம உடலை கூட விட்டுருவோம் போல இருக்குது. ஆனால் சிலர் பக்தியில் அப்படி மூழ்கி போய் பக்தியை விட முடியல. அவங்களால ஞானத்துக்கு வந்தாலும் பக்தி செய்கிற பழக்கம் போகவே மாட்டுது. எல்லா பழக்கம் எல்லா சாங்கியத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு புதைக்குழியில கழுத்து வரை மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. பாபா தான் இப்போ நம்மளை விடுவிக்கிறார். யாருக்குமே தெரியவில்லை. அப்போதுதான் பாபா எங்களை வெளியே எடுங்கள் என கூறுகின்றார்கள். இப்போ இது யாருக்குமே தெரியல, தான் சிக்கிட்டு இருக்கிறோன்றது தெரியாதனால இப்போ அப்போதான் கூப்பிட்றோம். நம்ம கூப்பிடும்போது வராரு பாபாவும். பாபாவும் நாடகப்படி வர வேண்டி இருக்கிறது. பாபாவும் டிராமாவுடைய திட்டம்படி வராரு. அவர் ஒன்றும் நம்ம நாடகத்தில் நடிக்க வரோம். ஆரம்பத்துலேருந்து நடிக்க வரோம், ஹீரோ பார்ட். பாபாவும் நடிக்க வராரு. ஆனால் அவரோட பார்ட் நம்மளை சத்கதி கொடுக்கறதுக்காக வராரு. நம்ம புதைக்குழியில் மாட்டிக்கிறோம் இல்லையா, நம்மளை வெளியே எடுக்கிறதுக்கு வராரு. பிறப்பிறப்பில் மாட்டிக்கிட்டோம், நம்மளை வெளியே எடுக்கிறதுக்காக வராரு. அப்போ பிறப்பிறப்பிலே இல்லாத ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும். அவரும் மாட்டியிருந்தாருன்னா அவரால் காப்பாற்ற முடியாது. அதனால அவர் டிராமா படி வராரு. இவர்கள் அனைவரையும் புதைக்குழியிலிருந்து வெளியே எடுக்க கட்டுப்பட்டு இருக்கிறேன் என பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு, நீங்க உங்க எல்லாரையும் புதைக்குழியில மாட்டிட்டு இருக்கிறீங்க இல்லையா, உங்களை வெளியே எடுக்கிறதுக்கு நான் கட்டுண்டு இருக்கிறான் டிராமா படி. அதனால தான் நான் வரேன்னு சொல்லி சொல்றாரு. இதற்கு கும்பிபாக், உயிர் வதை செய்பவர்கள் செல்லும் நரகம் என பெயர். இப்ப இந்த உலகம் இருக்கு இல்லையா, இப்ப இது கலியுகம் இறுதி. இது கொடூரமான நரகம், கும்பிபாக நரகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா உயிர் வதை செய்பவர்கள் செல்லும் நரகம் இது. இப்போ அப்படிதான் நடக்குது. ஒரு உயிரின் கூட பார்க்க மாட்டாங்க. முன்னாடிலாம் விலங்குகளை தான் கொண்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷங்களையே கொல்றாங்க. அது கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. அவங்க ஒரு உயிர் தானே, நம்மள மாதிரி ஒரு உயிர் தானே, அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும் தானேன்னு கூட யோசிக்க மாட்டாங்க. பெண்கள், வயதானவங்க, சின்ன குழந்தைகள் யாரையுமே விடுறதில்ல. ரொம்ப உண்மையை உயிரோட விட்டா உண்மையை சொல்றாங்கன்ட்டு கொலை பண்ணிடுறாங்க. அட்லீஸ்ட் உயிரோட விட்டாலும் பரவாயில்ல, உயிர் வதையே செய்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு உலகத்துக்கு தான் பாபா வராரு, காப்பாத்துறாரு. ரவ் நரகம் இதுக்கு பேரே. சித்திரவதைக்கு உட்படும் நரகம் இது என்று இதை சொல்கிறார்கள். ரவ் நரகம்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. இதை பாபா தான் இப்போ புரிய வைக்கிறாரு. அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ உலகத்துல வாழறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தண்டனை கொடுப்பாரு. தர்மராஜபுரின்னு ஒண்ணு இருக்குது. கண்டிப்பா நம்ம செஞ்ச பாவத்தின் மூட்டையை நம்ம சுமக்கணும். கர்மாவுக்கு நம்ம பதில் சொல்லணும். நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கே வரும். இந்த பிறவில இல்லைனாலும் அடுத்த பிறவில வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது இல்லையா. இப்போ பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் பாபாவை எப்படி அழைக்கிறீர்கள்? திருமணம் போன்றவைகளுக்கு அழைப்பு விடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம திருமணத்துக்கெல்லாம் போய் கூப்பிட்டு வருவோம் இல்லையா, வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு கூப்பிட்டு வருவாங்க. நீங்கள் ஓ பதீத பாவனா பாபா, இந்த பத்தித்த உலகத்தில் ராவணன் பழைய உலகத்தில் வாருங்கள் என அழைக்கிறீர்கள். நம்ம ஒன்றும் வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு கூப்பிடல. பாபா எப்படி கூப்பிட்டோன்னா, ஓ பதித பாவனா பாபா, இந்த பதித உலகத்துல ராவணனோட பழைய உலகத்துக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம். நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸான உலகத்துக்கு அந்த வெத்தலை பாக்கு பழம் வச்சு கூப்பிடுறோமா நம்ம?
நம்ம போய் பாபாவை வெத்தலை பாக்கு பழம் வச்சா கூப்பிட்டோம், சொர்க்கத்துக்கு வாங்க பாபா அப்படி கூப்பிட்டாலும் அவர் வந்துருவார். நம்ம பாருங்க எங்க கூப்பிடுறோம்னா கலியுகத்துல வந்து பாபா வாங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறோம். நாம் கழுத்து வரையில மாட்டி இருக்கிறோம். இப்ப நம்ம கழுத்து வரைக்கும் மாட்டிக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு பாருங்களா, எந்த அளவுக்கு நீங்க சிக்கினுக்கிறீங்க. விஷக்கடல், அதில் கழுத்து மட்டும்தான், தலை மட்டும்தான் மேலே இருக்குது, கழுத்து வரைக்கும் விஷக்கடல்ல மூழ்கி இருக்குது. அப்பதான் கையை பிடிச்சி குடுமையை பிடிச்சி இழுக்கிறாரு, வந்து தலையில இருக்கிற குடுமையை பிடிச்சி இழுக்கிறாரு. வான்னு சொல்லி விஷக்கடல்ல இருந்து பிடிச்சி இழுக்கிறாரு பாபா. வந்து பாபாவே தவிர வேறு யாருமே மீட்க முடியாது. ஆனா இந்த விஷக்கடல்ல சிக்கி இருக்கிறவங்கள பாபாவை தவிர வெளியே கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அவங்க எதில் மாட்டியிருக்கிறாங்கன்னு. அந்த அளவுக்கு அறியாமை, இருள். நம்ம ஒரு சாப்பாட்டு விஷயத்துல மாட்டியிருக்கிறோம், நம்ம இந்த மாதிரி நண்பர்களுடைய பேர் ரூபத்துல மாட்டியிருக்கிறோம், இதெல்லாம் நமக்கே தெரியாது. இது என்ன தப்புன்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. இதில் என்ன தப்பு இருக்கு, இதெல்லாம் ரைட்டு தானே, உலகம் ஊரோட ஒத்து வாழணும்னு சொல்லி நம்ம பேசுவோம். ஆனால் அதுதான் நம்ம மரண டைமில் நமக்கு பிரச்சனை கொடுக்கும். நம்மளை இந்த உலகத்துலேருந்து தப்பிக்க விடாதுன்றதே நமக்கு தெரியாது. இங்கே தான் மாட்டிக்குவோம், திரும்ப திரும்ப கர்ம கணக்கு வழக்கில் மாட்டிக்குவோம். ஆனால் அது நமக்கு நல்லதுன்னு சொன்னால் கூட புரியாது. கெட்டது தான் நல்லதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு விஷக்கடலில் கழுத்து வரைக்கும் மாட்டிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இது ஒரு கடவுளை தவிர வேற யாராலையும் மீட்க முடியாது. தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர் பாபா. பாபா இங்க இருக்கிறவர் கிடையாது, அவர் சர்வவியாபியும் கிடையாது. அவர் வந்து தூர தேசத்துல பரந்தாமத்துல வசிக்கக்கூடியவர். இது ராவனுடைய தேசமாகும். ஆனா இப்ப வந்து இது மாயாவுடைய தேசம்ன்ட்டு கூறுகிறார்கள். அனைவரின் ஆத்மாவும் இப்போ தமோ பிரதானமா ஆகியிருக்கிறது. அவர் வராரு இல்லையா, வர்ற நேரம் அவர் தான் அதுன்னு கூட புரிஞ்சிக்கிற அளவு கூட ஆத்மாவில் புத்தி கிடையாது. ஆத்மா கோத்ரேஜ் பூட்டி இருக்குது வரும். அந்த அளவுக்கு ஆத்மா தமோ பிரதானமா ஆகியிருக்குது அவர் வர நேரம். ஆனா வந்து எப்படி மாத்துறாரு பாருங்க. அவரும் நம்பிக்கை வைக்கிறாரு, சோபானை வைக்கிறாரு, மாறுவாங்க என் குழந்தைங்கன்ட்டு. ஆகவேதான் வந்து பாவனமாக்குங்கள் என அழைக்கிறார்கள். அதனாலதான் தமோ பிரதானமா ஆயிருக்கிறதுனால வந்து தூய்மையாக்குங்கள்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பத்திதா பாவன சீதாராம்ட்டு பாடி கதறுகிறார்கள். இந்த காந்தியடிகள் பாடிட்டு போனாரு, ரகுபதி ராகவ ராஜாராம் பத்தித பாவன சீதாராம். பாபா சொல்றார், பாடி கதறாங்க. அவர்கள் பவித்திரமாக இருக்கிறார்கள் என்பது கிடையாது, இந்த உலகமே பதீதமாக இருக்கிறது. இப்ப யாருமே தூய்மையா இல்ல, தூய்மையற்றதா தான் இந்த உலகமே இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ராவண ராஜ்யமாக இருக்கிறது, இதில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்ப உலகமே மாயாவுடைய ராஜ்யம். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துக்கு உட்பட்டு தான் எல்லா நடிகர்களும் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தவங்க பேராசைப்படுறாங்க, ஒருத்தவங்க கோபப்படுறாங்க, வீட்டுக்கு வீடு சண்டை, போட்டி, பிரச்சனை. ஒருத்தவங்க நல்லா இருந்தா கூட மற்றவங்களுக்கு பிடிக்காது. சரி சுகமா இருக்கலாம், சரி நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட குஷியா இருந்தா கூட மற்றவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு உலகம். ஒரு நாள் சிரிச்சா கூட மற்றவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுல தான் நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு உலகம் இப்ப. ஆனா சொர்க்கத்துல அப்படி கிடையாது, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. சொல்லுவாங்கல்ல, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போ கலியுகத்துல ஒருத்தவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க பணக்காரவங்க, ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா. அது கர்ம கணக்கினாலதான் அப்படி கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் வந்து இது இங்க வந்து சமமா இல்லை இல்லையா. இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கிறதுனால தான் இது கலியுகம்னு பேரு. இது வந்து ராவண ராஜ்யம், இங்க நீங்க மாட்டிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு பாபா எங்களை இந்த கும்பிபாக் நரகத்திலிருந்து வெளியே எடுங்கள் எனவும் அழைத்தீர்கள். நீங்க தான் கூட்டிங்க இந்த மோசமான நரகம் எங்களை வெளியே எடுங்கன்ட்டு. எனவே பாபா வந்திருக்கிறார், எவ்வளவு உங்களுடைய கீழ்ப்படிந்த வேலைக்காரனாக இருக்கிறார் பாருங்களேன். இப்போ வந்து நம்மளை கீழே இறங்கி வந்து வேலை செய்யறாரு. நம்ம எந்த அளவுக்கு இறங்கிட்டோமோ அந்த அளவுக்கு அவரும் இறங்கிக்கிறாரு. இங்கெல்லாம் வரணும்னு அவர் காலே படணும்னு அவசியமே இல்லை. அவர் எப்பேற்பட்ட ஹையஸ்ட் தெரியுமா, உயர்ந்தெல்லாம் உயர்ந்தவர். அவருக்கு என்ன தலையெழுத்து. இந்த மாதிரி ஒரு கலியுகத்துல அவர் வந்து பிரம்மா உடல்ல, அந்த பதித்த உடல்ல, தூய்மையற்ற உடல் தான் அது, அந்த உடல்ல வந்து அவதரிக்கணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்து. ஆனா நமக்காக வந்திருக்கிறார். நம்ம ஒரே வார்த்தை நம்ம கூப்பிட்டோம் இல்லையா. இன்னொன்னு நம்மளை வந்து அவர் வாக்கு கொடுத்துட்டு போய்கிறார். அதர்மம் எப்போ தலை தூக்குதோ அப்போ நான் வந்து அவதரிக்கிறேன்ட்டு கீதையில சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு வார்த்தைக்காக சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு சத்தியமானவர் சிவனே வந்திருக்கிறார். வந்து எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கிறார். கீழ்ப்படிந்த சேவகனா வந்திருக்கிறார். நாடகத்தில் அளவற்ற துக்கத்தை குழந்தைகளாகிய நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நம்ம தான் ரொம்ப துக்கம், ரொம்ப சுகத்தையும் அனுபவிச்சோம் சொர்க்கத்துல. ஆனா இப்ப அளவற்ற துக்கத்தை நம்ம தான் அனுபவிச்சு பார்த்துருக்கோம், பாக்குறோம் இல்லையா. இப்ப கூட பார்த்துன்னு தான் இருக்கிறோம்.
எவ்வளோ எவ்வளோ மரணம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சுற்றி பார்க்குறோம் இல்லையா? எதை பார்த்தாலும் நமக்கு வந்து கஷ்டமாக தானே இருக்கு. யாராவது நம்ம வந்து சந்தோஷமா பார்க்குறோமா? எந்த விஷயம் நடந்தாலுமே அதை பார்க்க பார்க்க துக்கம் தான் நமக்கு வருது இல்லையா? இவ்வளோ பேர் இறக்குறாங்களே, இவ்வளோ கும்பலா இறக்குறாங்களே, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்ட்டு எல்லாத்தையும் நினச்சி நம்ம துக்கம் படுறோம். அதனால அளவற்ற துக்கத்தை நீங்க பார்க்குறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப டைம் கூட போயிட்டே தான் இருக்குது. ஒரு நொடி போல இன்னொரு நொடி இருக்காது. இப்ப இந்த செகண்ட் நம்ம முரளி படிச்சோம்னா அடுத்த செகண்ட் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு செகண்ட் ஒரு ஒரு மாதிரி இருக்கின்றாரு. இப்போது தந்தை உங்களை லட்சுமி நாராயணன் போன்று மாற்றுகிறார். கடவுள் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு? மாயாஜாலம் பண்ண வந்திருக்கிறாரு. மனிதன் மந்திரவாதி மாதிரி மனுஷனை தேவதையாக்க வந்திருக்கிறாரு. ஆனா பிராக்டிகலா தான் மாத்துவாரு. ஒரு செகண்ட்ல நமக்கு ஜீவன் முக்தி குடுக்குறாரு. மீண்டும் நீங்கள் அரை கல்பத்திற்கு ராஜ்யம் செய்வீங்க. நீங்க வந்து இந்த இந்த படிப்ப வந்து இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் நீங்க படிப்பீங்க. அடுத்து இந்த உடல முடிச்சுட்டு அடுத்த உடல் போன பிறகு நீங்க தேவதை ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் அரை கல்பம் 2500 வருஷம் நீங்க ராஜ்யம் செய்வீங்க. நினைவில் கொண்டு வாருங்கள். இப்ப நீங்க போன கல்பத்துல இது மாதிரி தான் படிச்சுட்டு போய் ஆனீங்க. அதெல்லாம் ஞாபகப்படுத்துங்கன்றாரு. இப்போது நேரம் மிக குறைவாக இருக்கிறது. இப்ப நம்மளும் படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த உடல்ல இந்த உடலுமே இதுக்குமே ஆயுள் வந்து கம்மியா தான் இருக்குது. உலகத்துக்கும் ஆயுள் கம்மியா தான் இருக்குது. நேரம் ரொம்ப கம்மியா இருக்குன்றாரு. மரணம் ஆரம்பித்து விட்டால் மனிதர்கள் குழப்பம் அடைவார்கள். அதுக்கப்புறம் போக போக ஹோல்சேல் மரணம்லாம் நடக்கும். யாரு எப்ப இறப்பாங்கன்னே சொல்ல முடியாது. மனுஷங்க குழப்பம் அடைவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிறிது காலத்திலேயே என்னென்ன நடக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ரொம்ப சின்ன காலக்கெடுலயே இப்ப 100 வருஷம் தான் இப்ப சிவபாபா பிரம்மா பாபா உடல்ல வந்து நமக்கு பாடம் எடுக்கிறாரு. இந்த 100 வருஷத்துல என்னென்னலாம் நடந்துருது. சிறிது காலத்திலே எல்லாமே நடக்குன்றாரு. பலர் சப்தத்தை கேட்டு ஹார்ட் ஃபெயில் ஆகிவிடுவார்கள். சிலர் பாருங்க குண்டு வெடிச்சா போதும் அந்த சத்தத்துல குண்டு வெடிச்சு இறக்க மாட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்டே ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி இறப்பார்கள் என்றால் கேட்காதீர்கள். எல்லாம் அப்படியே உக்காந்தபடியே இறந்துருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்கள் எவ்வளவு வயதான தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க. பாவம் ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாது. இப்ப பாபா கிட்ட நிறைய வயசான மாதாஸ் வந்திருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஞானம் நிறைய புரியாதுன்றாரு. தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்கிறார்கள் அல்லவா? ஒருவருக்கு ஒருவரை பார்த்து நாமும் செல்லலாம்ட்டு தயாராகிறாங்க. இங்க வந்து ஞானமும் கேக்குறாங்க. உடனே தீர்த்த யாத்திரைக்கு போறாங்களே அவங்க கூட சேர்ந்து இவங்களும் போறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பக்தி மார்க்கத்தின் தீர்த்த யாத்திரை என்றாலே கீழே இறங்குதல், தமோ பிரதானம் ஆகுதல் என பொருளாகும். இப்ப நம்ம ஞானத்துக்கு வந்துட்டோம். நம்மள வந்து உயரம் கலையில பாபா கூட்டிட்டு போறாரு. உயரம் கலையில போறவங்க திரும்ப பக்தியில போயிட்டு தீர்த்த யாத்திரைக்கு போனீங்கன்னா நீங்க கீழே இறங்குறதுன்னு அர்த்தம். தமோ பிரதானம் ஆகுறீங்கன்ட்டு பொருள்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மால பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும். எப்படி ஏறின பேட்டரி அப்படியே இறங்கிடும் சொல்லி சொல்றாரு. உங்களோட இது மிகவும் பெரியதிலும் பெரிய யாத்திரையாகும். நீங்க இப்ப பாபா நினைவுல தான் எங்க போனாலும் சரி போங்க. ஆனா நீங்க வந்து பக்தியில மூழ்கிடக்கூடாது. நீங்க வந்து எந்த கோயிலுக்கு கூட போங்க. வேணாம்னு இல்ல. போனீங்கன்னா பாபா நினைவுல தான் நீங்க கோயிலுக்கு போகணும். அங்க போய் ஃபரிஸ்தாவா இருந்து சக்தி கொடுக்குற சேவை தான் செய்யணும். மற்றபடி நீங்க பக்தி செய்ய போனீங்கன்னா உங்களுக்கு இறங்கு மார்க்கம் ஆயிடும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நீங்க இன்னும் தமோ பிரதானமா தான் ஆயிட்டு வருவீங்க. பக்தி பழையபடி நீங்க பக்தியை தொடங்கக்கூடாது. அப்ப நீங்க கீழே இறங்குறீங்கன்னு அர்த்தம். நீங்க இப்ப ஞானத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க மேல ஏறுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுடையது மிக பெரியதிலும் பெரிய யாத்திரை. இப்ப நம்மளுடையதுதான் எல்லாத்த விட பெரிய யாத்திரையே. அவங்க செஞ்ச தீர்த்த யாத்திரையை விட நம்மளதுதான் பெரிய யாத்திரை. நம்ம ஒரு செகண்ட்ல புத்தி மூலமா பறந்தாம போயிடுறோம். பாபாவை நினைக்கிறோம். நீங்கள் பதித்த உலகத்துல இருந்து பாவனமான உலகத்திற்கு இப்ப போறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க இந்த தூய்மையற்ற உலகத்துல இருந்து தூய்மையான உலகத்துக்கு போறீங்க. பெரிய யாத்திரை போறீங்க. அவங்கெல்லாம் பாருங்களா காசிக்கு போவாங்க. அப்ப இதே உலகத்துல இதே தூய்மையற்ற உலகத்துல போறாங்க. அதான் அதுல என்ன இருக்குது? பதித்த உலகத்துக்கே யாத்திரை போறதுல என்ன இருக்குது? திரும்ப உங்களுக்கு ஆத்மால பேட்டரி லோ தான் ஆக போகுது. நம்ம எங்க போறோம் தெரியுமா? பதித்த உலகத்துல இருந்து புத்தி மூலமா பாவன உலகத்துக்கே போறோம். இது எப்பேற்பட்ட யாத்திரை? சாந்தி தாமம் போறோம், சொர்க்கத்துக்கு போறோம். இனிமே அடுத்த ஜென்மத்துல நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இப்பயே போயிட்டு வரோம் இல்லையா? இது எப்பேற்பட்ட யாத்திரைன்னு சொல்லி சொல்றாரு. இந்த குழந்தைகளுக்கு சிறிதாவது சிவபாபாவை நினைவுபடுத்துங்கள். இப்ப இந்த வயதான மாதாஸ் இருக்கிறாங்களே அவங்களுக்கு கொஞ்சமாவது இந்த பாபாவை நினைவுபடுத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிவபாபாவின் பெயர் நினைவிருக்கிறதா? சிறிதளவாவது கேட்டாலாவது சொர்க்கத்திற்கு வருவார்கள். இப்ப சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வராங்க இல்லையா? அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. இருந்தாலும் சிவபாபாவை பத்தி சொல்லுங்க. சிவபாபாவின் பேர் நினைவிருக்குதா? சிறிதளவாவது அவங்க ஞானம் கேட்டா அந்த சின்ன குழந்தைகளும் சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த பலன் நிச்சயம் கிடைக்கும். அவங்க பாபாவுடைய சின்ன ஞானம் கேட்டா கூட அந்த பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும்ன்றாரு. மற்றபடி படிப்பினால் தான் பதவி கிடைக்கும். இருந்தாலும்
இந்த நம்ம ஞானம் வந்து கொஞ்சம் கேட்டாலும் நம்ம சொர்க்கத்துக்கு வந்துருவோம். ஆனா பதவி எப்ப கிடைக்கும்னா, சொர்க்கத்துல நல்ல பதவி, ராஜா, ராணி அந்த மாதிரி பதவி எப்ப அடைவோம்னா, படிச்சாதான் நல்லா அந்த முரளியை தாரணை செஞ்சு நல்லா படிச்சாதான் நல்ல பதவி கிடைக்கும்னு சொல்றாரு. அதில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தது, குறைந்ததிலும் குறைந்ததுன்ற வித்தியாசம் கூட இருக்குதுன்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தது லட்சுமி நாராயணன், குறைந்ததிலும் குறைந்தது வேலைக்காரன், இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி பிரதம மந்திரி இருக்கிறாரு இல்லையா, அவர் எப்பேற்பட்ட போஸ்டிங், இப்போ பிரைம் மினிஸ்டர்னா எப்பேற்பட்டவர், வேலைக்காரன் ஒரு சாதாரண வீட்டில் ஒரு வேலைக்காரராக இருக்கிறோம்னா எப்பேற்பட்டது, வேலைக்காரன் எங்கே, பிரதம மந்திரி எங்கே, அந்த மாதிரி போஸ்டிங்கில் வித்தியாசம் வரும். பதவியில் ராஜ்யத்தில் வரிசை கிரமம் இருக்கிறது அல்லவா, அதே மாதிரி சொர்க்கத்தில் கூட ராஜ்யத்தில் வரிசை கிரமம் இருக்குது. சொர்க்கத்தில் கூட ராஜ்யம் இருக்கும், ஆனால் அங்கே பாவாத்மாக்கள், அழுக்கானவர்கள், விகாரிகளே இருக்க மாட்டாங்க. இங்க கலியுகத்துல பாத்தீங்கன்னா இங்கேயும் பதவி இருக்குது, பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு, அதே சமயம் பிரஜைகளும் இருக்கிறாங்க. இருந்தாலும் இங்க பாவாத்மாக்களும் இருக்குவாங்க, அழுக்கானவங்களும் இருப்பாங்க, விகாரிகளும் இருக்கிறாங்க இல்லையா. ஆனா சொர்க்கத்துல அப்படி கிடையாது. சொர்க்கத்திலயும் இதே மாதிரிதான் ராஜ்யம் நடக்கும். லட்சுமி நாராயணன் ராஜ்யம் பண்ணுவாங்க. ஆனா அங்க இந்த மாதிரி பாவாத்மாக்கள், அழுக்கா இருக்கிறவங்க, விகாரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவே நிர்விகார உலகமாகும். தாங்கள் இந்த லட்சுமி நாராயணன் போல நிச்சயமாக மாறும் என நீங்க கூறுகிறீர்கள். நம்ம சொல்றோம், வந்தவொடனே நம்ம சொல்லுவோம், தைரியமா சொல்லுவோம். அப்புறம் போக போக மாயா அடி கொடுக்கும் போது தான் நமக்கு தெரியும், ஐயோ இவ்வளோ டெஸ்ட் பேப்பரான்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்தோடனே நம்ம சொல்லியிருப்போம், லட்சுமி நாராயணன் போல நாங்கள் நிச்சயமா ஆகிறோம் பாபான்னு சொல்லி சொல்லுவோம். நீங்கள் கை வைத்ததை பார்த்து வயதானவர்களும் கையை தூக்குகிறார்கள், எதையும் புரிந்து கொள்ளவில்லை. நம்ம கையை உயர்த்தினோடனே வயசான மாதாசும் கை உயர்த்துறாங்க. அவங்க ஆனால் எதையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. லட்சுமி நாராயணன்னா எந்த அளவுக்கு நம்ம இப்போ டெஸ்ட் பேப்பர் வரும், எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி செய்யணும், எந்த அளவுக்கு முரளி படிக்கணும், 5 சுரமும் எத்தனை நிறைய தடவை சுத்தணும், இதெல்லாம் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இருப்பினும் பாபாவிடம் வந்திருக்கிறார்கள் என்றால் சொர்க்கத்திற்கு போவார்கள். இருந்தாலும் படிப்பறிவு இல்லாம இருக்கிறாங்க இல்லையா, பாவனையினால பக்தியில கூட பாவனையோட வழிபட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் பாவனையோட வயசானவங்க வந்திருக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் அனைவரும் இவ்வாறு மாற மாட்டார்கள். இருந்தாலும் எல்லாரும் ராஜா ராணியா ஆக முடியாது, பிரஜைகளாகவும் மாறுவாங்க, சிலர் பிரஜைகளாகவும் ஆவாங்க. நான் ஏழை பங்காளன் என பாபா சொல்கின்றார். கடவுள் வந்து ஏழை பங்காளன், ஏழைகளுக்கு தான் வந்து உதவி செய்கிறார். எனவே பாபா ஏழை குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அவர் ஏழைகளை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். கிருஷ்ணருடைய உதாரணம், சுதாமாவுடைய உதாரணம் இருக்கும் இல்லையா, கிருஷ்ணர் சுதாமாவுக்கு அவுளை வாங்கிட்டு ஒரு மாளிகையை கொடுத்தாரு. அந்த மாதிரி சிவபாபா வயசானவங்கள அந்த ஏழைகளை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். பாபா சொல்றார், எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக கோடீஸ்வரராக இருந்தாலும் அவர்களை விட இவர்கள் 21 பேர்களுக்கு உயர்ந்த பதவியை அடைவார்கள். பாருங்க, இப்ப இருக்கிற பணக்காரங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அம்பானி அந்த மாதிரி, அவங்க கோடீஸ்வரராக இருந்தாலும் அவங்கள விட இப்ப இந்த ஏழைகள் வந்திருக்காங்களா பாபாட்ட, இந்த ஏழைகள் வந்து 21 பிறவிக்கு உயர்ந்த பதவி அடைவாங்க. அவங்கள விட அவ்வளோ செல்வம் வச்சிருப்பாங்க சொர்க்கத்துல, தங்க மாளிகை, வைர வைடூரியங்கள்ல அந்த மாதிரி வச்சிருப்பாங்கன்றாரு. இதுவும் நல்லதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வயதான பெண்கள் வருவதை பார்த்தால் பாபாவிற்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த வயசான மாதா சொந்தா பாபாவுக்கு பிடிக்குதான், மகிழ்ச்சி ஏற்படுதான். ஏன்னா அவங்க ரொம்ப துக்கத்துல இருப்பாங்களே, வீட்லயும் யாரும் அவங்கள ரொம்ப பார்த்துக்க மாட்டாங்க, அவங்க வந்து தனிமையா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கடவுளோட உதவி கிடைக்குது இல்லையா, அப்ப அதனால கடவுள் வந்து அவங்களுக்கு அன்பு கொடுக்குறாரு, மகிழ்ச்சி கொடுக்குறாரு, அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுது அவங்கள பார்க்கும் போதே. கிருஷ்ணபுரிக்கு போவார்கள் அல்லவா, இவங்கெல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு போறாங்கன்ட்டு பாபாவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுது. இது ஒரு ராவணபுரி ஆகும். இப்ப நம்ம இருக்கிறது ராவணபுரி. யார் நன்றாக படிக்கிறார்களோ அவர்கள் கிருஷ்ணரை மடியில் வைத்து தாளாட்டுவார்கள். பாபா சொல்றாரு பாருங்க, இங்க முரளி நம்ம யார் நல்லா படிக்கிறோமோ, தாரணை செய்யறோமோ, நம்ம அங்க போய் சொர்க்கத்துல கிருஷ்ணர் பிறப்பாரு இல்லையா, அவரை மடியில வச்சு நம்ம தாளாட்டுவோம்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நல்லா முரளியை படிக்கணும், அப்பதான் அங்க போய் கிருஷ்ணரை மடியில வச்சு கொஞ்ச முடியும். பிரஜைகள் உள்ளே வரவே முடியாது. இங்க பிரஜைகள்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப லட்சுமி நாராயணன் பிரஜைகள் உருவாக்குறாங்களே, பிரஜைகள் வந்து வெளியே தான் இருப்பாங்க. அவங்கவுங்க தங்க மாளிகை, வீடு எல்லாமே இருக்கும். இருந்தாலும் ராஜ்யத்துக்குள்ளார வர முடியாது, பிரஜைகள் வெளியே தான் இருப்பாங்க. லட்சுமி நாராயணன் கிருஷ்ணரை கொஞ்சவோ கிருஷ்ணரை தாளாட்டவோ முடியாது. யார் வேலைக்காரர்கள், அப்புறம் அங்க இருக்கிறவங்க சொந்தக்காரங்க, கிருஷ்ணருக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்களோ, நல்லா படிக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து கிருஷ்ணரை வச்சு தாளாட்டுவாங்க.
அதனால பிரஜைகளா இருந்தோம்னா நம்மளால உள்ள வர முடியாது ராஜ்யத்துக்குள்ளார. அதனால சொல்றாரு, அவர்கள் எப்போதாவது தரிசிப்பார்கள். எப்போதாவது லட்சுமி நாராயணனை பார்ப்பாங்க பிரஜைகள். இப்ப போப்லாம் இருக்கிறார் இல்லையா, ஜன்னல் வழியாக காட்சி கொடுக்கும்போது லட்சக்கணக்கானவர்கள் ஒன்று சேர்ந்து தரிசனம் செய்வதற்காக கூடுகிறார்கள். இப்ப போப் இருக்கிறாரு கிறிஸ்துவ தர்மத்துல, அவர் ஜன்னல் வழியா பார்க்கும்போது லட்சக்கணக்கானவங்களும் அவரை பார்த்து தரிசிக்கிறாங்களாம். ஏன்னா கிறிஸ்துவ தர்மத்துல போப்பை பார்க்கறதே பெரிய விஷயம். அதனால லட்சக்கணக்கானவர்கள் போய் தரிசிக்கிறாங்க. ஆனால் அவரை நாம் என்ன தரிசிப்பது? எப்போதும் தூய்மையாக இருப்பவர் ஒரே ஒரு தந்தையே அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எதுக்கு போப்பை போய் தரிசிச்சுக்கணும்? அது நமக்கு நம்ம தர்மத்தை ஸ்தாபனை செய்தவர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்தவர் ஒரு கடவுள் தான். அவர் எப்பவுமே தூய்மையாக இருக்கிறவர். அவரை தரிசிக்கணும். நம்ம அவரே தூய்மையாக மாற்றுகிறார். இப்ப தந்தையே நம்மளை தூய்மையாக்குறாரு. முழு உலகத்தையும் சதோ பிரதானமாக இப்ப மாத்துகிறாரு. அவர் நம்மளை மட்டும் மாத்தல, முழு உலகத்தையுமே 5 தத்துவங்களையுமே கிளீன் பண்ணிட்டு போயிடுறாரு. அங்கேயே இந்த 5 பூதங்களே இருக்காது. சொர்க்கத்துல இந்த 5 விகாரம், பெரியதிலும் பெரிய பூதம் என்னன்னா அந்த 5 விகாரம்: காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். இதுதான் மனுஷனுக்குள்ளார நுழைஞ்சி மனுஷனை இந்த அளவுக்கு பாவியாக்கி வச்சிருக்குது. உலகமே கஷ்டப்படுறதுக்கு காரணமே இந்த 5 விகாரம் தான். இது எல்லாருக்குள்ளாரையும் நுழைஞ்சதுனாலதான் இப்ப நம்ம நிம்மதியே இல்லாம இருக்கிறோம். ஆனா சொர்க்கத்துல இந்த பூதமே இருக்காதுன்றாரு. 5 தத்துவங்களும் சதோ பிரதானமாகி விடும். சொர்க்கத்துல இந்த இயற்கையே தூய்மையாயிடும், உங்களுக்கு அடிமையாகி விடுகிறது. இயற்கையே நம்ம அடிமையாயிடும். இங்கெல்லாம் நம்ம வெளியே போனாலே மழை பெஞ்சு தொல்லை பண்ணுது இல்லையா, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, வெயில் வருத்துது, அப்படியே மழை பெஞ்சு அப்படியே வெள்ளம் ஓடுது, அதுல நம்மளால நடக்க கூட முடியல, நம்ம கஷ்டப்படுவோம். எப்ப நம்ம வெளியே போறோமோ அப்பதான் இந்த இயற்கை நம்மள தொல்லை பண்ணுவோம். இயற்கை நம்மளை கஷ்டப்படுத்துது. ஆனா நம்ம எப்ப சதோ பிரதானம் ஆயிடுறோமோ, இங்கேயே கூட நம்ம பாபா நினைவுல சதோ பிரதானம் ஆயிட்டோம்னா நம்ம இயற்கை நம்ம சொல் பேச்சு தான் கேட்கும். அதனாலதான் நம்ம காலையிலே நம்ம அமிர்த வேளையில இயற்கைக்கு சகாஷ் கொடுக்கணும். இயற்கை 5 தத்துவங்களுக்கும் நான் எஜமானன், இயற்கையின் எஜமானன் சொல்லிட்டு இயற்கைக்கு நான் பாபாட்ட சக்தி வாங்கி கொடுக்குறேன்ட்டு நீங்க 5 தத்துவங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா இப்பயே உங்களுக்கு எந்த இயற்கையால தொந்தரவே இருக்காது. நீங்க வெளியே போனா மழை பெய்யாது, நில்லுன்னு சொன்னா நின்னுடும். நீங்க வெளியே போகும்போது பெய்யாது, நீங்க வீட்டுக்கு வந்த பிறகுதான் மழை பெய்யும். அந்த மாதிரி இப்பயே நமக்கு அடிமையாகிறோம். ஆனா நம்ம சக்தி கொடுத்தாதான் இயற்கை நமக்கு அடிமையாகும். இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம இங்க பழகிட்டு சொர்க்கத்துக்கு போகும்போது நம்ம எஜமானன் ஆயிடுறோம். இங்கேயே பாபா நம்மளை எஜமானன் ஆக்கிறாருல, சொர்க்கத்துல இயற்கைக்கு எஜமானனா ஆகிறதுனால இயற்கை நமக்கு அடிமையாகிறோம்னு சொல்லி சொல்றாரு. ஒருபோதும் இவ்வாறு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு வெயில் அங்க இருக்காது. சொர்க்கத்துல 5 தத்துவங்களும் முறைப்படி இயங்குகிறது. அங்க எப்பயுமே வசந்த காலமா தான் இருக்கும். ரொம்ப அதிக வெயில், அதிக குளிர், அது மாதிரி சீசன்லாம் மாறாது. எப்பயுமே அந்த வசந்த காலம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே பூத்து குலுங்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இலையுதிர் காலம், வெயில் காலம், ரொம்ப பனி, ரொம்ப மழை, அந்த மாதிரிலாம் அங்க சொர்க்கத்துல இருக்காது. எப்பயுமே வசந்த காலம். அகால மரணமே அங்க கிடையாது. எப்பயுமே அங்க இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட்டே ஆகாது. ஏன்னா புஷ்பக விமானத்துல எல்லாம் பறந்து போக போறோம். புஷ்பக விமானம் எண்ணத்தின் மூலமா தான் இயங்கும். அதனால அது எண்ணத்துல இயங்குற விமானம் ஆக்சிடென்ட்டே ஆகாது. அங்க ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. ஹார்ட் அட்டாக்கும் வராது. ஏன்னா ஆத்மா சுய தர்மத்துல இருக்கும். என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்ட்டு ஆத்மாவுக்கு தெரியும். அந்த உடலை கண்ட்ரோலா வச்சிருக்கோம். இங்கதான் நம்ம ஆத்மா இஷ்டத்துக்கும் வாய்க்கு இஷ்டப்படி என்ன கேக்குதோ நல்லா எண்ணெயை ஊத்தி சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஹார்ட் அட்டாக் வர வச்சிடும். உடம்புக்கு நம்மளே தீங்கு செஞ்சுக்கிறோம். மன வழியில பிற வழியில போயிட்டு நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு மத்தவங்க சொல்லுவாங்க, நமக்கும் மனசுக்கு ஆசையா இருக்கும்ட்டு எடுத்து சாப்பிட்டுருவோம். அப்புறம் என்ன ஆயிடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனாலதான் இங்க அகால மரணம் மன வழி பிற வழிப்படி நடக்கிறதுனால வருது. ஆனா அங்க நம்ம எல்லாமே சுயராஜ்ய அதிகாரியா இருக்கும். ஆத்மா ஆத்மா உடலை இயக்குற சக்தியா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா எந்த தவறுமே நடக்காது. என்ன சாப்பிடணுமோ அதை தான் லிமிட்டா சாப்பிடும் ஆத்மா. அதனால உடல் அப்படியே இருக்கும், தங்க பஸ்பம் மாதிரி இருக்கும். அப்ப 150 வருடம் வீணாவே ஆகாது. அந்த மாதிரி திடீர்னு உக்காந்துட்டே இறந்துட்டாங்க, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு எந்த விஷயமே அங்க கேள்விப்பட முடியாது. இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் நரகத்திலிருந்து புத்தி யோகத்தை எடுக்க வேண்டும். இப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு போறோம். அமர லோகம், அழிவே கிடையாது. ஆத்மாவுக்கு அழவே மாட்டோம் ஒரு பொழுதும். அந்த அழ வேண்டிய விஷயமே அங்க கிடையாது. அந்த மாதிரியான ஒரு உலகத்துக்கு போறதுனால இந்த நரகத்துல இருந்து புத்தியை எடுக்கணும்ன்றாரு. அப்புறம் நீங்க இங்கேயே புத்தி வச்சிருந்தீங்கன்னா இங்கதான் பிறப்பீங்க.
எதுக்கு இங்க புத்தி வச்சுட்டு இருக்கிறீங்கன்றாரு. இங்க மறந்துருங்க, இத மறந்துருங்க. புதுசா இப்ப கட்டடம் கட்டுறாங்கன்னா, அந்த புதுசா கட்டடம் மேல தானே நம்ம புத்தி போகும். பழையதுலேருந்து விலகி விடுகிறது இல்லையா? புதியதின் பக்கம் புத்தி செல்கிறது அல்லவா? அவ்வாறே தான் இது எல்லையற்ற விஷயமாகும்னு சொல்லி சொல்றாரு. புது வீடு கட்டினா மட்டும் ஆஹான்ட்டு பழச அப்படியே விட்டுட்டு ஓடிடுறீங்கல்ல, அதே மாரி தான் இந்த எல்லையற்ற விஷயம். புது உலகமே இப்ப அப்பா நம்மளுடைய அப்பா வந்து ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. பழைய உலகம் இப்ப அழிஞ்சிட்டு இருக்குது. நீங்கள் புது உலகம், சொர்க்கத்தை உருவாக்கக்கூடியவர்கள். ஆனா நீங்க தான் அந்த சொர்க்கத்தையே உருவாக்கக்கூடியவங்கன்னு சொல்லி சொல்றாரு. புது உலகம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. பாபா சொல்றாரு. நீங்கள் மிகவும் நல்ல கைவினைஞர்கள். நீங்க எப்பேர்ப்பட்ட கை தேர்ந்தவங்க தெரியுமா? உங்களுக்காக சொர்க்கத்தையே இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றார். எவ்வளோ பெரிய நல்ல வினைஞர்கள். நினைவு யாத்திரையினால் புது உலகத்தையே இப்போ உருவாக்குறீங்கன்னு சொல்லி சொல்றார். நீங்கள் குப்தமான வேஷத்துல, மறைவான வேஷத்துல உங்களுடைய சொர்க்கத்தை இப்ப உருவாக்குறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களை யாருக்குமே தெரியாது. நீங்க உலகத்துல தான் இருக்கிறீங்க. மக்களோட மக்களா தான் இருக்கிறீங்க. மனிதனா தான் இருக்கிறீங்க. ஆனா நீங்க தேவதையா ஆகப் போறீங்கன்ட்டு உலகத்தாருக்கு தெரியாது. நீங்க மறைவா இருக்கிறீங்க. இப்போ சொர்க்கத்தை உருவாக்குறீங்கன்னு சொல்லி சொல்றார். நாம் இந்த பழைய உடலை விட்டுவிட்டு சொர்க்கத்தில் சென்று வசிப்போம் என அறிகிறீர்கள். நமக்கு தெரியும். இந்த உடலை யாரும் ஆனா இப்ப இருக்கிறவங்க ஆமாம் போன்ட்டு நம்ப மாட்டாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும். இந்த இந்த பழைய உடலை விட்டுட்டு நம்ம அடுத்த உடல் சொர்க்கத்துல போயிடுவோன்றது நமக்கு தெரியும், பாபாவுக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கிறவங்களும் நம்ம கிண்டல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க தான் சொர்க்கத்துக்கு போயிட்டாலும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? உடலை விட்டு போறோம்னா எங்க போறோம்ன்ட்டு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆனா நம்ம படிப்பு படிச்சிருக்கோம்ல, அந்த படிப்புக்கு ஏத்த பதவியும் சொர்க்கத்துல கிடைக்கும். நம்ம அடுத்த பிறவி இங்க பொறக்க மாட்டோம். சொர்க்கத்துக்கு போயிடுவோன்றது நமக்கு தான் தெரியும். அப்படி என்றால் எல்லையற்ற தந்தையை மறக்கக்கூடாது சொல்லி சொல்றார். சரி, இப்ப நம்ம போயிடுவோம்னு தெரியுது இல்லையா? அப்ப பாபாவும் மறக்கக்கூடாது. இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக படித்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தங்களின் ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம படிக்கிறதே சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான். நம்மளோட ராஜ்யத்தை உருவாக்குறதுக்காக படிக்கிறீங்க, முயற்சி செய்றீங்கன்றாரு. இந்த ராவணன் ராஜ்யம் இப்ப அழிய போகிறது சொல்லி பாபா சொல்றாரு. எனவே உள்ளுக்குள் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படணும். இந்த பூமி அழியுதுனாலே சந்தோஷம் படணும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா ராவண ராஜ்யம் அழியுது. நாம் இந்த சொர்க்கத்தை பல முறை இதை மாதிரி பல கல்பமா நம்ம இதே மாதிரி தான் செஞ்சிருக்கிறோம், உருவாக்கி இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. ராஜ்யத்தையும் அடைந்திருக்கிறோம், பிறகு இழந்தும் இருக்கிறோம். இதே மாதிரி தான் நம்ம போன கல்பமும் சொர்க்கத்துல போய் நடிச்சோம். அப்புறம் 2500 வருஷம் கழிச்சு ராவண ராஜ்யத்துல மாட்டிக்கிட்டு ராஜ்யத்தை இழந்துட்டோம்னு சொல்லி சொல்றாரு. இதையும் நினைவு செய்தால் மிகவும் நல்லது. இப்படி நினைச்சா கூட பாவம் அழிஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. நாம் சொர்க்கத்திற்கு அதிபதியாக இருந்தோம். பாபா நம்மை இவ்வாறு மாற்றினார். பாபாவை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் விலகி போகும். எவ்வளவு எளிய முறையில் நீங்கள் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், எவ்வளவு ஈஸியா ஒரு உலகத்தையே நீங்க மாத்தின்னு இருக்கிறீங்க. நீங்க கை தேர்ந்தவங்க தானேன்னு சொல்லி சொல்றாரு. பழைய உலகத்தை அழிப்பதற்காக எவ்வளவு பொருட்கள் உருவாகி கொண்டிருக்கிறது பாருங்க. நம்மளும் சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம். அவங்க என்ன திரும்ப பண்றாங்க? விநாசத்துக்காக, பழைய உலகத்தை விநாசம் பண்றதுக்காக பாம்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அணுகுண்டெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இயற்கையின் ஆபத்துகளும் ஏவுகணைகள் போன்றவைகள் பழைய உலகத்தை அழிக்கும் சொல்லி சொல்றாரு. இப்ப எப்படி இந்த பழைய உலகம் அழியும்னா, இயற்கை 5 தத்துவங்களும் சீரும் கடைசியா. இப்பயே அப்படிதான் சீறிட்டு இருக்குது. அங்கங்க வெள்ளம், இந்த சுழல் காத்து வந்து அழிக்குது இல்லையா? அதே மாதிரி கடைசியில ஒட்டுமொத்தமும் 5 தத்துவங்களும் சீரும். இப்போ ஒரு தத்துவம் சீரதே நம்மளால தாங்க முடியல. நிலநடுக்கம் மட்டும்தான் வருது, எங்கேயாவது சுனாமி மட்டும்தான் வருது. ஆனா கடைசியில நிலநடுக்கம், சுனாமி, புயல், வெள்ளம் எல்லாமே ஒரே டைம்ல தாக்கும். அப்ப ஏவுகணைகளும் ஒரு பக்கம் போடுவாங்க. இந்த பழைய உலகம் ஃபுல்லா முடிஞ்சிரும்ன்றாரு. இப்போது உங்களுக்கு சிரேஷ்டமான வழியை காண்பிப்பதற்காகவும் சிரேஷ்டமான சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காகவும் தான் பாபா வந்திருக்கிறார். ஆனா நம்ம வந்து அந்த மாதிரி உலகம் அழியும் போது நம்ம பாபா வந்து சிரேஷ்டமான இடத்துல வச்சிருப்பாரு. ஒண்ணு நம்ம உடலை விட்டு பரிஸ்தாவா பறந்து போயிருப்போம், இல்லைன்னா இங்கேயே மதுபன்ல எங்கேயாவது யோக யோக பலத்துல நிறைஞ்சி உட்கார்ந்துட்டு இருப்போம். உடல்லே இருந்தாலும் நம்ம மதுமல்ல சேஃபான இடத்துல நம்ம இருப்போம். இப்போ பாபா நமக்கு சிரேஷ்டமான வழியை காண்பிப்பதற்காக, சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தான் வந்திருக்கிறாரு. பல முறை நீங்க தான் ஸ்தாபனை செய்திருக்கிறீங்க என்பது புத்தியில் நினைவிருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ராஜ்யத்தை அடைந்துள்ளீர்கள், இழந்தும் இருக்கிறீங்க. இது புத்தியில் இருந்து கொண்டே இருக்கணும். பிறருக்கும் கூறிக்கொண்டே தான் நீங்க இருக்கணும். நீங்க இந்த விஷயத்த நம்பணும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நிச்சய புத்தி இருக்கணும். நிச்சய புத்தி இருந்தால் தான் நம்மளே தாரணை செய்ய முடியும். நம்ம தாரணை செஞ்சு அதை மற்றவங்களுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் நம்ம இதன் மூலமா தான் இப்ப ராஜ்யமா உருவாயிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. உலகியல் விஷயங்களில் நேரத்தை வீணாக்காதீர்கள். பாபா சொல்றாரு,
இந்த உலகாய விஷயங்கள் பின்னாடி போகாதீங்க, டைம் தான் வேஸ்ட்டு. இப்போ உலகம் முடிய போகுது. இதே தான் நம்ம 63 பிறவியா செஞ்சிருக்கிறோம். இந்த கோயில் குளத்துக்கு போகிறது, வீடு கட்டுறது, அடுத்தவங்கள பத்தி பேசுறது, எல்லா வேலையும் நம்ம பண்ணி தான் வந்திருக்கிறோம். ஏ குழந்தை கல்யாணம், குழந்தை பெத்துக்கிறது எல்லாமே நம்ம பல பிறவிகளா இந்த விஷயத்த தான் பண்ணியிருக்கிறோம். 63 ஜென்மமா இதே தான் செஞ்சு வந்திருக்கிறோம். இப்ப ஏன் அந்த விஷயத்திலே போகாதீங்க. நேரத்த டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பாபாவ நினையுங்கள். தந்தையை நினையுங்கள். சுயதர்சன சக்கரதாரி ஆகுங்கள். நான் ஆத்துமா, நான் இந்த உடல் அல்ல. நான் பாபாவ நினைக்கணுன்ட்டு பாபாவ நினைங்க. 5 சொரூபத்த சுத்துங்க. இங்க குழந்தைகள் நன்கு கேட்டு பிறகு மற்றவருக்கும் கூற வேண்டும். இங்க பாபா சேவை செய்யணுன்றாரு பாபா. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது, மத்தவங்களுக்கும் சொல்லுங்க. பாபா என்ன கூறினார் என நினைவு செய்ய வேண்டும். முழு நாளும் முரளியில பாபா என்ன சொன்னார்ன்றத அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். சிவபாபா மற்றும் சொத்தை நிச்சயமாக நினைக்கணும். பாபாவை சொர்க்கத்தை நினைக்கணும். பாபா உள்ளங்கையில் சொர்க்கத்தை எடுத்து வந்துள்ளார். பாபா என்ன எடுத்துட்டு வந்திருக்காரு? கொண்டு வந்தால்தான் தந்தைன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அவர் சொர்க்கத்தையே எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. தூய்மையாக மாறணும். சொர்க்கத்துக்கு போனோம்னா தூய்மையாகலைன்னா போக முடியாது. தூய்மையானாதான் சொர்க்கத்துக்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வெளியிலே துரத்தி விட்டுருவாங்க. சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்புறம் துவாபர யுகத்துல தான் வந்து நடிக்கணும். தூய்மையாக மாறவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டியிருக்கும். தூய்மையாக மாறலைன்னா இங்கேயே தர்மராஜபுரியில நம்ம தண்டனை அடைஞ்சு பதவி குறைஞ்சு தான் போகணும். பதவியும் குறைஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. ஒன்றும் இல்லை, வேலைக்காரன் பிரஜை அந்த மாதிரி பதவியை குறைச்சிடுவாரு. அப்போ வந்து நம்ம கஷ்டப்படுவோம் இல்லையா? ராஜ்யத்தில் போய் ராஜா ராணியே ஆக முடியாது. இல்லை அட்லீஸ்ட் கிருஷ்ணரையாவது பார்க்கணுன்னா அதையும் பார்க்க முடியாது. வெளியே பிரஜையாக தான் இருக்க முடியும். முதல் பிறவியே பிரஜைனா அப்போ போக போக ரொம்ப குறைவாக தான் பதவி இருக்கும். சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் நன்கு தாரணை செய்யுங்கள். இப்போ நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகணும், நல்ல பதவி அடையணும்னா ஞானத்தை நல்லா தாரணை செய்யணும். வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். பாபாவை நினைக்கணும். நிறைய பேருக்கு இந்த ஞானத்தை சொல்லி புரிய வைக்கணும். இது நமக்கு இறைவனுக்கு நம்ம உதவி செய்யணும். அதனால இப்ப நன்கு தாரணை செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. பாபா மிகவும் எளிய வழி தான் காண்பிக்கிறார். அப்ப பாபா நமக்கு ஈஸியான வழி தான் சொல்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கணும். எதுவுமே நம்மளால செய்ய முடியலனா ஒன்லி பாபாவை நினைங்க போதும். நான் ஆத்துமா, இந்த உடல் கிடையாது. நான் இந்த உடலை விட்டு பாபாட்ட போயிடுவேன். இதையாவது அட்லீஸ்ட் நினைவு செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபா சொல்வதை நன்கு கேட்டு பிறகு கூற வேண்டும். உலகிய விஷயங்களில் தங்களின் நேரத்தை இழக்கக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், பாபாவின் நினைவில் கண்களை மூடிக்கொண்டு அமர வேண்டாம். பாபாவை நினைக்கணும்னா கண்ணை மூடிட்டுலாம் நினைக்க தேவையில்ல. கண்ணை திறந்துக்கிட்டே நினைக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணரின் ராஜ்யத்தில் வருவதற்காக படிப்பை நன்கு படிக்க வேண்டும். இப்போ ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்திருக்கிற இடத்துல நம்ம அங்கே அவர் கூடவே இருக்கணும், அவரை மடியில் வச்சு தாளாட்டணும் அப்படிலாம் ஆசை இருந்ததுன்னா நல்லா படிக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. வரதானம். மனம் புத்தியை சச்சரவுகளிலிருந்து விலக்கி தந்தையின் சந்திப்பு விழாவினை கொண்டாடுபவராக தொல்லை இல்லாதவர் ஆகுக. இந்த வரதானம் பாபா கொடுக்குறாங்க. இப்போ மனசு புத்தி சும்மா இருந்தா கூட எதையாவது உட்காந்துட்டு பழைய பிரச்சனைகள்லாம் வச்சுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்குது. இந்த மனசுக்கு இதே வேலையா போச்சு. அதனால அந்த மனசு புத்திய சச்சரவுலேருந்து விளக்குங்க. இப்போ பாபாவே வந்துட்டார் இல்லையா? எப்பேற்பட்ட தருணம் இது! சங்கம யுகம், சந்திப்பினுடைய யுகம் இது. ஆத்மா பரமாத்மா சந்திக்கிற நேரம் இது. உற்சவம் கொண்டாடணும், கொண்டாட வேண்டிய யுகம் இது. அப்பாவும் குழந்தைகளும் சந்திக்கிறாங்கன்னா எவ்வளோ காலம் கழிச்சு, 5000 வருஷம் கழிச்சு நம்ம மீட் பண்றோம் இல்லையா? இதை கொண்டாடணும்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி கொண்டாடக்கூடிய தொல்லை இல்லாதவரை ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. இருந்தாலும் பாபா விளக்கம் சொல்றாரு பாருங்க. சில குழந்தைகள் இந்த தொல்லையெல்லாம் நீங்கிய பிறகு எனது மனோநிலை மற்றும் சேவையாவும் நன்றாக இருக்கும்ட்டு நினைக்கிறாங்க. சிலர் என்ன தெரியுமா சொல்றாங்க? பாபா அந்த ஞானம்லாம் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனை, நிறைய தொல்லை, அந்த மாயாவோட தொல்லைலாம் இருக்கு. இதெல்லாம் என்னைக்கு போகுதோ, என் மனநிலை எப்போ மாறுதோ அப்போ நான் நல்லா சேவை செய்கிறேன், அப்போ நான் உன்னை நல்லா நினைக்கிறேன்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் தொல்லைகள் யாவும் மழை போன்றது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த தொல்லையெல்லாம் முடிஞ்சு நினைக்கலான்னு நினைக்கும் போது விநாசம் வந்துடும். அப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தொல்லைகள் இருக்குது இல்லையா உங்க கூட, மாயாலாம், அது எல்லாம் மலை மாதிரின்னு சொல்லி சொல்றாரு. மலை ஒருபோதும் நகராது. என்னைக்கும் பிரச்சனைலாம் ஓயாது. தினமும் ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். மலை மாதிரி தான் இருக்கும். மலையும் நவுறாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆகவே தொல்லையிலிருந்து தனது மனம் புத்தியை விலக்கிக் கொள்ளுங்கள். பாபா என்ன வழி சொல்றாருன்னா, நீங்க தொல்லைன்றீங்களே அந்த மலை மாதிரி பிரச்சனைகள், அதுல இருந்து உங்க மனசு புத்தியை விலக்கிக்கோங்க.
தினமும் நீங்க அந்த மனசு புத்திய அந்த பிரச்சனைகளையே சிந்திச்சுட்டு இருக்காதீங்க. உங்க மனசு புத்திய இந்த பிரச்சனையிலேருந்து விலக்கி பாபாவ நினைங்கன்னு சொல்லி சொல்றாரு. பறவையாகி மலையை கடந்து மேல் நோக்கி பறந்து செல்லுங்கள். நீங்க ஏன் மலைய உடைச்சிட்டு இருக்கிறீங்க சுத்திய வச்சு? இந்த மலைய உடைச்சிட்டு தான் நான் வந்து நடந்து போணும்னு நினைக்காதீங்க. மலை மேல பறந்து போயிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. பறவையாகி மலையை கடந்து மேல் நோக்கி பறந்து போயிருங்க பாபா நினைவுலன்னு சொல்லி சொல்றாரு. அப்போதே மலையும் உங்களுக்கு சுலபமாக அனுபவமாகும். அப்ப நீங்க அந்த பிரச்சனைன்ற மலை கூட உங்களுக்கு ஈஸியா அனுபவமாகும். ஏன் நம்ம அதை நினைக்கிறோம்? அப்படியே ஃபரிஸ்தாவா பறந்து பாபா கூட போயிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருங்க. கீழே இருக்கிற பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. பாபா என்ன பண்ணியோ எது பண்ணியோ எனக்கு தெரியாது, இதெல்லாம் உன்னோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க ஜாலியா பறந்துட்டே இருங்க. மற்றபடி பிரச்சனையெல்லாம் ஓயும்னு நினைக்காதீங்கன்றாரு. அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா கடைசி பிறவி இல்லையா, கணக்கு வழக்கு முடிகிற நேரம்ன்றதுனால தொல்லைமிகு உலகில் தொல்லைகள் வந்தே தீரும்னு சொல்லி சொல்றாரு. இந்த தொல்லைமிகு உலகில என்னைக்காவது தொல்லை ஓயுமா? தொல்லைகள் வந்துகிட்டே தான் தீரும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா வந்து அவங்கவுங்களுக்குன்னு கணக்கு வழக்கு இருக்கு இல்லையா? நம்ம வந்து 63 ஜென்ம பிறவி எடுத்திருக்கிறோம். யார்ட்ட என்னென்ன லிஸ்ட் இருக்குதோ தெரியல. பாவ கணக்கு, சுமை, கர்ம கணக்கு வழக்கு இருக்கும். நம்ம 4 பேர்ட்ட எதையாவது கொடுத்துட்டு எதையாவது வாங்கிட்டு கொடுக்காம வந்திருப்போம். ஒரு காசு பணம் இல்லை 4 பேரை திட்டிட்டு ஏதாவது பண்ணிட்டு வந்திருப்போம். அவங்க திரும்ப எல்லாத்தையும் செட்டில் பண்ண வருவாங்க. திரும்ப எல்லா கணக்கையும் நமக்கு செட்டில் பண்ணுறதுக்காக நம்ம வீடு தேடி வந்து நிற்பாங்க. தொல்லை தான் வந்து தீரும்னு சொல்லி சொல்கிறார். கர்ம கணக்கெல்லாம் நீங்கள் செட்டில் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் விலகி இருந்தால் சந்திப்பின் விழாவினை கொண்டாடுவீர்கள். இருந்தாலும் ஆத்ம உணர்வுலேருந்து நான் இந்த உடல்ல இதோடைய கர்ம கணக்கு முடிஞ்சிட்டு இருக்குது. இந்த உடல்ல கூட நோய்கள்லாம் வரும். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அது கர்ம போக இத்தனை பிறவிகள் நான் பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் அனுபவிக்கிறேன். இந்த சரீரம் மூலமா அனுபவிக்கிறேன்ட்டு எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க பாபா கூட சந்திப்பு கொண்டாடிட்டே இருங்க. விலகி இருங்க. சந்திப்பின் விழாவினை கொண்டாடுவீர்கள். அப்பதான் பாபா நினைவுல ஜாலியா இந்த பிறவியை கூட நம்மளால ரசிச்சு வாழ முடியும். சந்தோஷமா கொண்டாட முடியும். இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், நீங்க மலையை உடச்சிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா பாபாவை நினைக்கவே முடியாது. ஐயோ இந்த பிரச்சனையெல்லாம் ஓயட்டும், நான் பாபாவை நினைக்கிறேன்னா ஓயவே ஓயாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: இந்த மாபெரும் நாடக மேடையில் கதாநாயகனாக நடிப்பவரே கதாநாயகன் ஆவார். பாருங்க, இது அந்த சினிமா வந்து ஒரு 3 மணி நேரம் சினிமா தான். அதில் ஹீரோ நடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதுலேயே அவங்க வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வருவாங்க. அந்த ஹீரோன்றவங்க அவங்களுக்கு வந்து ஹீரோனாலே ஒரு பெரிய பேர் தான். ஹீரோ ஹீரோயின்னாலே பெருசாக சொல்லுவாங்க. ஆனா இந்த எல்லையற்ற நாடகம் 5000 வருஷத்தினுடையது. இந்த மாபெரும் நாடக மேடை. இந்த நாடக மேடையில யார் ஹீரோ பார்ட் நடிக்கிறாங்க? கதாநாயகனா நடிக்கவங்க தான் கதாநாயகன் ஆவார்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா.